Connecting with the divine with your eyes closed is meditation. Connecting with the divine with your eyes open is darshan. Come, let us all now move from meditation to darshan. Slowly, very slowly, please open your eyes. மீண்டும் வந்து விட்டேன் மட்டுமல்ல மீண்டு வந்து விட்டேன். படிகுண்டு திரும்ப வரான் கலியுக அவதாரம். சிவனோட சக்தி சேர்ந்து ஆள போகும் புது யுகம். பக்தனின் கூரை போக்க எடுத்து வாராம் விஸ்வரூபம். கருணையே குருவாய் வந்த நித்யானந்த பரமசிவம். படிகுண்டு திரும்ப வரான் கலியுக அவதாரம். சிவனோட சக்தி சேர்ந்து ஆள போகும் புது யுகம். பக்தனின் கூரை போக்க எடுத்து வாராம் விஸ்வரூபம். கருணையே குருவாய் வந்த நித்யானந்த பரமசிவமே. இடிக்குது கேளுடா, சிவ எழுந்து வாராம் பாருடா. தக தகதி பிடிக்குதா, குடி கோட்டா தாண்டி பறக்குதா. சிவரூபம் தரித்து வந்து முக்காலம் கடந்து சென்று முடிவில்லா வாழ்க்கை தந்து குலங்காக்கும் சாதா சிவன். சொல்லிய பொய்கள் பல நூறு சொன்னாலுமே உன் புகழ் மாறாது. தகதிமி தாளம் இது, அதை அடக்கி ஆட இனி முடியாது. ஆதி ஜோதி அவதாரம் எடுத்து வந்தவன். சாவ கண்டு பயமும் இல்ல ஆள பிறந்தவன். அழியாத தெய்வ பூமி காக்க வளர்ந்தவன். கொள்கைக்காக எதையும் மறக்க துறக்க துணிஞ்சவன். சைவினமே பெற்ற புல்ல செந்தமிழும் நாவில் துள்ள. பாதையில தடைகள் பால தகதிர்ந்து உலகை வெல்ல. வைகையே வறண்ட போதும் வாழ்வினமே வீழ்ந்த போதும் வரலாறே மறைந்த போதும் வணங்காத சொக்கநாதன் அப்ப நித்திய துணையும் இருக்க தோல்வியே இல்லை. அவன் பாசத்துக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. என் அப்பனே நீ வந்துட்ட, என் துக்கத்தை எல்லாம் போக்கிட்ட. என் சிவனே நீ வந்துட்ட, வேண்டும் வரம் எல்லாமும் தந்துட்ட. நீ கடந்து சென்ற பாதையில் தங்க கோவில் கட்டியாளுற ஒரு வரமும் நீ தரணும். உன் மூச்சு காற்றுல வாழணும். வாழ்வின் கீதம் அது நித்யானந்தமே. உலகெங்கும் ஒலிக்கும் ஓசை நித்யானந்தமே. என்றும் மாறாத சக்தி ஒன்று நித்யானந்தமே. கைலையை அமைத்து ஆளும் நித்யானந்தனே. படைகொண்டு திரும்ப வாரான் கலியுக அவதாரம். சிவனோட சக்தி சேர்ந்து ஆள போகும் புது யுகம். பக்தனின் கூரை போக்க எடுத்து வாராம் விஸ்வரூபம். கருணையே குருவாய் வந்த நித்யானந்த பரமசிவம். படைகொண்டு திரும்ப வாரான் கலியுக அவதாரம். சிவனோட சக்தி சேர்ந்து ஆள போகும் புது யுகம். பக்தனின் கூரை போக்க எடுத்து வாராம் விஸ்வரூபம். கருணையே குருவாய் வந்த நித்யானந்த பரமசிவமே. அண்ணாமலை வந்தே அவதரித்தே ஆனந்த பாஷ்பம் தான் பொழிந்தேன். ஏங்கிடும் பக்தர் துயர் தீர்க்க நித்யானந்த ரூபம் தாங்கினேன். நித்யானந்தன் நானடா, நித்யானந்தம் தர வந்தேனடா. நித்யானந்தன் நானடா, நித்யானந்தம் தரவே வந்தேனடா. ஆடல் நாயகன் நானடா, இது நான் ஆடிடும் நாடகம் தானடா. ஆதியும் அந்தமும் நானடா, உன் ஆணவம் என் முன் வீணடா. சிறு அணுவிலும் உறைபவன், காற்றிலும் கலந்தவன், நெருப்பிலும் சுடுபவன் நானடா. இந்த அண்டமும் லோகமும் சுற்றிடும் பூமியும் என் உள்ளடக்கம் தானடா.
நித்யானந்தன் நானடா நித்யானந்தம் தரவே வந்தேனடா. பார்க்கடல் நஞ்சை பருகியவன் இந்த பாரத நஞ்சனை கொல்லுமோ? தீயின் ரூபம் தரித்தவன் உன் தீ அது என்னை எரிக்குமோ? அசையா மலையாய் நின்றவன் உன் அஞ்ஞானம் என அசைக்குமோ? காவியில் தீயாய் எரிபவன் உன் காமம் என்னை அணைக்குமோ? யுகம் காக்கும் காவலன் நானடா என கழிவே என்றும் இல்லையடா. என் உயிரில் உரைபவ நீச்சனடா என் முன்னே நீ ஒரு ஈசலடா. நித்யானந்தன் நானடா நித்யானந்தம் தர வந்தேனடா. நித்யானந்தன் நானடா நித்யானந்தம் தரவே வந்தேனடா. ஞாயிறும் திங்களும் கண்களே நவகோள்களும் என் பணியாட்களே. காலனும் எனக்கு காவலே அட்ட சித்தியும் என் சிறு ஏவலே. நான் அசைந்தால் அகிலம் அசையுமே உறைந்தால். நான் அசைந்தால் அகிலம் அசையுமே நான் உறைந்தால் உலகம் நிற்குமே. கண்ணசைத்தால் கடலும் பொங்குமே என் கருணை உலகை காக்குமே. இந்த கைலை என்னோட லீலையடா உன் கவலை தீர்ப்பதன் வேலையடா. மாயையில் வாழ்ந்திடும் உன்னை காக்க சிவனே குருவாக வந்தேனடா. ஆணும் பெண்ணும் நானடா அர்த்தநாரீஸ்வரனும் நானடா. நீயும் நானும் ஒன்னடா நித்யானந்தமாய் வாழடா. நீயும் நானும் ஒன்னடா நித்யானந்தமாய் வாழடா. நித்யானந்தன் நானடா நித்யானந்தம் தர வந்தேனடா. நித்யானந்தன் நானடா நித்யானந்தம் தரவே வந்தேனடா. சிவ 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 சிவனே வந்து அவதரித்தான். கைலைய நாயக நாடிடும் ஆட்டத்தில் சைவத்தையே அவன் புனரமைத்தான். சிவ 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 சிவனே வந்து அவதரித்தான். கைலைய நாயக நாடிடும் ஆட்டத்தில் சைவத்தையே அவன் புனரமைத்தான். நித்யானந்தா 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 நித்யானந்தா. ஞானமும் கொண்ட சக்தியும் பரமனாக நெஞ்சில் பதித்தது. அஷ்டசக்தியும் 10 திசைகளும் உன் புகழை பறைசாற்றியது. கைலையை படைத்த கலைஞனே கைலை நாயகா பரமேஸ்வரா. உந்தன் அருமையை அகிலம் பரப்பிட படையெடுப்பனே மாஹேஸ்வரா. இது ஆதி சைவம் போற்றும் எங்கள் தேசம். ஆடி பாடி கொண்டாடிடும் கூட்டம் என்று முந்தன் அழகு கவிதை பேசும். ஜெய 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 நித்யானந்தா. சிவன் அருளோட சக்திகள் வெளிப்படும் பைரவனின் காவலோடு அகிலத்தை ஆண்டிடும் வீரன். அவன் வழி நடந்திட அவனோட வாழ்ந்திட வேண்டி வந்தேன் நானும் அவனோட சேன. ஒரு பார்வையில் என் முக்கண் திறந்தாய். பரமசிவனாய் வாழ்ந்திட வைத்தாய். நானும் போற்றும் கடவுளே இந்த கலியுகத்தில் என்னை காத்திடுவாய். பார்க்கடல் கடந்திட வந்த நஞ்சை தானே உண்ட நீலகண்டன் இவன் தாடும் பிரளயத்தை அடக்கியாண்டிட ஆதிசக்தியின் வடிவு கொண்டான். ஆதி சைவத்தை காத்திட வேண்டும் விஸ்வரூபம் எடுத்து நிவா. கோடி அடிகளை தாங்கிய பரம்பரை எழுதில் நாங்கள் வீழ்வோமா? மதுரையை ஆளும் அரசனாய் வந்த சொக்கனாய் ஆதி கைலையை அமைத்த நித்யனாய் சென்று கைலையை செய்த செங்கோல் தாங்கிய சங்கரா. நெஞ்சிலே உன்னன் குருவையும் உயிர் பக்தியும் கொண்ட தேவனே. இங்கு அஹிம்சையே உன்னன் வாழ்க்கையாய் வைத்து வாழ்ந்திடும் பரமனியடா. ஜெய 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 நித்யானந்தாய ஜெய 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 நித்யானந்தா. ஜெய 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 நித்யானந்தாய ஜெய 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 நித்யானந்தா. ஜெய 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 நித்யானந்தாய ஜெய 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 நித்யானந்தா. ஜெய 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 நித்யானந்தாய ஜெய 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 நித்யானந்தா.
नित्यानन्देश्वर परमशिवसमारम्भाम् नित्यानन्देश्वरि परमशिवशक्तिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. I welcome you all with my love and respect. I welcome everyone sitting with us all over the world with my love and blessing. Paramashiva's message directly from KAILASA. Practice samadhi, enrich the world with samadhi. Listen. Whether the individual problems you are facing, your personal health related issues, or the whole world health related issues, whether you are facing your personal economic problems or the world health crisis, whether you are facing personal relationship issues
or the relationship issues between the countries globally. For everything, practicing samadhi is the most powerful solution. Please understand. When you practice samadhi, everything in your control becomes conscious, powerful, right and best for you and for the world. I'll give you an example. If you start practicing samadhi, your health will become best. And all the people who are under you, like for example, if you are heading a family, all the family members are under you. You will make sure they are all healthy. If you practice samadhi, you will keep your relationship with you best, and everyone who is under you, around you, all their relationships best. If you practice samadhi, you will keep yourself highly conscious. See, unconscious blind spots, which is responsible for almost all the problems in our life, will be eliminated. I tell you, if the decision makers of the world start practicing samadhi, if the decision makers of the world start practicing samadhi, not only their people will be peaceful, world will become peaceful. I am not selling the dreams of utopia. I am giving you the plan for utopia. Understand? Elaborately I have spoken about how to practice Nirvikalpa Samadhi, unclutching practice, and all those videos are available. I'll put a link now in the screen for unclutching. The link, if you go to this link, you will get at least 50 videos in various languages. I have spoken elaborately about samadhi, unclutching. Practice just 21 minutes a day. That's enough. I am not asking you more than that. Just 21 minutes a day is enough. Bhagavan Reddy, you were asking you want to watch movies because you have COVID. Watch all my satsangs. You will get out of COVID. In Buddhism, there is a practice. When you fall sick, use the time for practicing spirituality. Don't waste the time in other things. So Bhagavan Reddy, do the same.
You will be healed and you will become more energetic and intense. Alright, now listen. Let me tell you openly. The global population, human population is more than 7 billion. I think by coming November, we are going to become 8 billion. UN has already announced that we are going to become 8 billion. Actually, we human beings, as a modern society, we already reached a level where we can provide food, clothes, shelter, medical care, all the basic things we need for all the 8 billion people. Please understand, for all 8 billion people, we can provide everything. We have already reached that state, the technology, infrastructure, everything we have achieved to have a complete fulfillment, at least on the basic needs. But unfortunately, our decision makers have not reached that conscious level that we should provide basic needs for all 8 billion people. Really, we lack only in consciousness, nothing else. Please understand. The survival need for the 8 billion population on the planet Earth is not food. We have reached the technology, methodology to produce food for all 8 billion people. We have reached methodology and technologies to provide housing for all 8 billion people. Please understand, just look. One side the homes foreclosure and the homes are just locked without people. The other side, millions are in the platforms, homeless. One side, tons of food is getting wasted and getting destroyed to maintain the price. The other side, millions dying without food. Actually, humanity has reached a level, we have evolved enough technology to provide food, clothes, shelter, medical care. All the fundamental basic needs for all 8 billion people. Do you know? Millions of tons clothes used only once is dumped into ocean because people don't know what to do with it. And in many grown countries, evolved or rich countries, developed countries, millions of tons of clothes used only once is being dumped into ocean. I have decided KAILASA is going to pick up a project. I call that project as Ishanya. Means
have named the project as a Ishanya, means Paramashiva. If you see, his whole life is recycling. First see where he lives, in Smashana, where nobody wants to live. The land which everyone has given up, he lives. He somehow same way. What is his jewelry? Rudraksha. Very low cost. Who are his servants and friends? Bhutaganas. They have no use for the world. He recycles them and keeps them with him. What is his vehicle? Old bull Nandi. No one has any use for it. So he recycles and keeps with him. Everything Paramashiva uses, if you see, is recycled product. He is the symbol of recycling and reusing. Maybe you would have never looked at Paramashiva from this angle. I'm starting a project collecting these things which is getting dumped and wasted, which is in turn becoming hazard for the nature, and distributing it to the place and countries, people for whom it's a great boon. Just recycling and reusing. Even if we start putting our consciousness in that direction, we will eradicate, we will get millions of people out of poverty. The food which is getting dumped, wasted, if it is taken and processed and distributed to people who don't have food, millions will be brought out of poverty. Same way, medical care. See, in the many developed countries like US, Canada, many medical equipments they use only 1 year or maximum 2 years and then they discard it. Those equipments can be greatly useful in many other countries for next 10 years. It's not that within 1 year that medical equipment becomes useless, but somehow they keep their standard of using it only for 1 year. If we just focus on this recycling, millions of people will be got out of, we can get them out of poverty. This is one. Second, if the decision makers are given samadhi practice and they feel less insecure, they will keep the currency current. If the currency is kept current, there will not be economic crisis. All economic crisis is the insecurity getting developed in the minds of the decision makers in the world. See, the many country heads, when they start feeling insecure, they start hoarding. When you start hoarding, naturally the less developed countries plunge into poverty, economic crisis, and all other problems. Same way, the Russia-Ukraine war, it is not affecting only the Russians and Ukrainians.
many countries which is no way involved in this war, I can say at least 50 countries no way involved in this war. They have not made any decision for this war, are suffering, and at least 1 billion people all over the world. Please understand, all these words I am uttering after thorough study. 1 billion people will be pushed below poverty line because of the Russia-Ukraine war and its ripple effects. Not just Sri Lanka alone. There are many countries in that line. All these problems can be cleared, avoided, solved, prevented by decision makers practicing samadhi and feeling less insecure. Understand? I request all of you, watch these satsangs where I am giving elaborate explanation and initiation into unclutching samadhi practice, and you practice by yourself every day 21 minutes and share with as many people as possible. You can share digitally itself. You don't even need to meet the person face to face. If you can meet, great, do it. If not, share digitally. Ask that your friend or your contacts, whoever you want to enrich, ask them to watch the satsang, and then after they watch, clear their doubts, encourage them to practice samadhi. The URL is tiny.cc/unclutching. It's already in the screen. Please go to this and watch the satsangs, unclutching, and practice samadhi. Enrich the world to practice samadhi. This Chaturmasya means this 4 months. This Chaturmasya this 4 months I sincerely recommend the whole KAILASA works towards making 1 crore people practice samadhi. Practice samadhi. Let us all decide from today, we will start sharing this unclutching initiation satsangs. At least 1,000 people per day. Digitally sharing to 1,000 people is too easy. In your Facebook itself, you will be having 5,000 friends. Share with all those 5,000. Ask them, request them to watch, and then clarify their doubts
and encourage them to practice. Next day, ask them to start sharing with others. This Chaturmasya, let us reach 1 crore people and make them practice Nirvikalpa Samadhi. Rajesh Chandra Mohan. I am so happy to see Meenakshi. Blessings to Meenakshi. She's recognizing me. She's only a few months old, but she's able to recognize when she sees me and she. So my request is, let us work on making 1 crore people all over the world practice Samadhi. This Chaturmasya, let's do this. This is the first thing. Second, let us enter into this Ishanya project very sincerely. All the developed country Kailasas, like a Kailasas which are in USA, Canada, developed countries, you start getting all these medical equipments, used clothes, and all the underdeveloped countries where the need is, those country Kailasas, please you send your requirements and the channels through which you are going to distribute. Kailasa will sponsor the transportation expenses, clothes, food, medical equipments, this collecting medical equipments. In USA, Canada, I think Dr. Peter Bloomfield, Manmohan Kumar, Prema Kodandraman, and in Canada, Dr. Nirmala, you all can form a team and start collecting. And the countries which are in need, you please send an email to kailasa.org. We will facilitate this and provide you all with whatever equipments, medical equipments you need for your hospitals. Same way the clothes. I was seeing some of the reports, news reports. Singapore alone dumps millions of tons of only once used clothes. People use it only once and dump it. If that can be collected instead of getting dumped into the ocean or burned and distributed to the countries where they need it, it will be a great service. Same way the food. If we all, the whole Kailasa, puts their attention on this recycling, in this Chaturmasya alone, we will be able to bring 1 crore people out of poverty by providing many basic needs they want. Please understand, this will be the best service Kailasa can ever do, because we have infrastructure spread across 140 countries. In 140 countries, we have a legitimate body, and all of you should know Paramashiva's grace from 1994 till now, almost 27-28 years. Me and all of you, the devotees, we all worked so hard
And now we have legit bodies, legally registered, legitimate bodies in 140 countries. In 118 countries, we have a charity status. Many countries, not only we can be receiver, we can be receiving agent. Means, not only we can receive and distribute it. We have a legal status for both receiver and receiving agent. Let us use this whole infrastructure, this Chaturmasya. Let's plan to get 1 crore people out of poverty. 1 crore people should practice samadhi. 1 crore people should be pulled out of poverty. This Chaturmasya, let us dedicate it to this project called Ishanya. Let's work on serving the society through these recycling methods. If we concentrate on this recycling and reusing, we will do so much good to the world. We have millions of people volunteering for us. We just need to focus on this 4 months, Chaturmasya. The focus is 1 crore people should practice samadhi. 1 crore people should be pulled out of poverty. I have few more projects. 21 new projects to celebrate our upgraded new beginning. Upgraded new beginning. Many people who are watching the live satsang are messaging, please speak in Tamil. Last satsang, Guru Purnima day, I spoke 90% in English and 10% in Tamil. So today I will do 10% in English and 90% in Tamil. Due to the fear of Meena Joshi, I started speaking in Tamil. Started speaking in English. Otherwise, she will send a message. How can you use the prime time to speak in Tamil? Anyhow, now I have given the gist in English, so I'll speak in Tamil. Meena Joshi is the only woman I am afraid of in my life. She will say, Swamiji takes the prime time to speak in Tamil. Meena Joshi, in this Chaturmasya, let's make the KAILASA Washington DC happen. I told Vijay Priya to work with you and let's focus and make the
Kailasa, Washington, DC happen and inaugurate it within this Chaturmasya. Yes. உலகமெங்கும் இருக்கும் இதயத்தாலும் இணையத்தாலும் இணைந்திருக்கும் தமிழ் மக்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், உலகெங்கும் அமர்ந்திருக்கும் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். மகா கைலாசத்திலிருந்து பரமசிவன் நேரடியாக நமக்கு வழங்கும் சத்தியம், சமாதி பழகுங்கள். இந்த 4 மாதமும் நாமும் நிர்விகல்ப சமாதி, அன்கிளச்சிங் சமாதி தியான முறையை பழகி மற்றவர்களுக்கும் கொண்டு சென்று சேர்ப்போம். இந்த சமாதி பழகுகின்ற முறை, செய்முறையை பல சத்சங்கங்களாக ஏற்கனவே அளித்திருக்கின்றேன். அவை அனைத்தும் தொகுக்கப்பட்டு tiny.cc/unclutching என்கின்ற இந்த இணையதள முகவரியில் கிடைக்கின்றது இலவசமாக. நீங்கள் எல்லோரும் இதை பார்த்து நீங்களே கடைபிடிக்க துவங்க முடியும். ஒரு நாளைக்கு 21 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணா போதும். 21 நிமிடம் மட்டும்தான் தேவை. நீங்கள் சமாதி பழக துவங்குங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து இந்த 4 மாதம் சாதுர்மாஸ்யம் 4 மாதத்திற்குள் ஒரு கோடி பேராவது சமாதி பழகுவதற்காக அவர்களை வளப்படுத்துங்கள். தனி மனித அளவிலும் சமூக அளவிலும் உலக அளவிலும் மிகப்பெரிய மாற்றங்களை, நல்ல மாற்றங்களை சமாதி பழகுவதனால் நம்மால் கொண்டு வர முடியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சமாதி பழகுவதனால் நம்மால் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும். நமக்கும் நன்மை செய்ய முடியும், உலகத்திற்கும் நன்மை செய்ய முடியும். மா நித்ய கைலாச பிரியா ஸ்டான், she is messaging, நான் தமிழ் படிக்கிறேன் சுவாமிஜி. பூரண ஆசிகள், நல்ல ஆசிகள். உங்களுக்கு பூரண தமிழ் அறிவு மலர்ந்து
தமிழில் உரையாடி நன்மைகள் பெற ஆசீர்வதிக்கிறேன். கைலாயத்தில் இருக்கின்ற கைலாசவாசிகள் உள்ளுக்குள் உரையாடுவதற்கு, நம்ம கைலாசவாசிகள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளுகின்ற மொழியாக தமிழையும், கைலாசவாசிகள் வேற்று நாட்டவர்களோடு பேசுகின்ற மொழியாக ஆங்கிலத்தையும், வேற்று கிரகத்தில் இருக்கின்ற, வேற்று மண்டலத்தில் இருக்கின்ற தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், ரிஷிகள் இவர்களோடு உரையாடுவதற்கு சம்ஸ்கிருதத்தையும் மொழியாக வைத்திருக்கின்றோம். அதனால கைலாசம் மும்மொழி கொள்கையை கடைபிடிக்கிறது. கைலாசவாசிகளாக மாற விரும்பும் அனைவரும் தமிழ் கற்றுக்கொள்வது நன்மை தரும். ஏன்னா உள்ளுக்குள் உரையாடுகின்ற மொழியாக தமிழையும், வேற்று நாடு வெளிநாட்டு மக்களோடு உரையாடுகின்ற மொழியாக ஆங்கிலத்தையும், வெளிநாட்டவர்களோடு கம்யூனிகேஷன் லாங்குவேஜா ஆங்கிலம், வேற்று மண்டலங்களில் வெளிமண்டலங்களில் இருப்பவர்களோடு உரையாடும் மொழியாக சம்ஸ்கிருதத்தையும் வைத்திருக்கின்றோம். அதனால கைலாச பிரியா ஸ்டான், I'm so happy you are learning Tamil. Blessings. இந்த சாத்துர்மாஸ்யத்தில் 1 கோடி பேரையாவது சமாதி பழக வைத்தல், 1 கோடி பேரை பாவர்ட்டி நிலையிலிருந்து, வறுமை கோட்டுக்கு கீழிருக்கின்ற நிலையிலிருந்து மேலெடுத்தல். இந்த மாதிரி மொத்தம் 21 ப்ராஜெக்ட்ஸ் முறையாக விதிமுறைகளோடு தொகுத்து முடித்து விட்டோம். அதை நீங்க இன்னும் 1 or 2 daysல சோசியல் மீடியால பப்ளிஷ் பண்ணிடுவோம். யார் வேண்டுமானாலும் இதில் பங்கு கொள்ளலாம், இதன் பாகமாக மாறலாம், பலனும் பெறலாம், மற்றவர்களுக்கு பலனும் அளிக்கலாம். You can also enjoy, you can enrich. இந்த நிகழ்வுகள், ப்ராஜெக்ட்ஸ் மூலமா உங்களையும் வளப்படுத்திக் கொள்ளலாம், மற்றவர்களையும் வளப்படுத்தலாம். ஒரு கோடி பேருக்கு பகவத்கீதை வழங்கும் செயல். ஏற்கனவே தமிழ், ஆங்கிலம் மற்றும் பல மொழிகளில் பகவத்கீதை புத்தகங்கள் அச்சிடப்பட்டு பல ஆசிரமங்களில் கிடைக்கின்றது. இலவசமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், இலவசமாக மற்றவர்களுக்கு அதை அளிக்கலாம். தயவு செய்து வீணாக்க வேண்டாம். இலவசமாக கிடைக்கிறது என்பதற்காக வீணாக்க வேண்டாம். நீங்க kailasa.org இணையதள முகவரிக்கு, இமெயில் முகவரிக்கு இமெயில் அனுப்பினால், உங்கள் தொலைபேசி எண்ணுடன் இமெயில் அனுப்பினால் உங்களை தொடர்பு கொண்டு நம்முடைய சந்நியாசிகளும் பக்தர்களும் உங்களுக்கு புத்தகங்களை வழங்குவார்கள். எந்த நாட்டில் நீங்கள் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த நாட்டினுடைய கைலாசம் உங்களை தொடர்பு கொள்ளும். இமெயில் அனுப்பலாம். அடுத்ததாக, நாம் மட்டும் நேரடியாக சேவை செய்யாமல்
சேவை செய்கின்ற பல பேரையும் உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு விருதுகள் வழங்குவதன் மூலமாக, பொருளாதார உதவிகள் வழங்குவதன் மூலமாக அவர்களுடைய சேவையை உற்சாகப்படுத்தி பல பேருக்கும் பல நல்ல சேவைகளும் சென்று சேர்வதற்கு ஊக்கம் கொடுக்கின்ற சில திட்டங்களை ஆர்கனைஸ்டா, இதுக்கு முன்னாடியே செஞ்சிட்டு இருந்த திட்டங்களை இப்ப ஆர்கனைஸ்ட் ஆக்கி அப்டேட்டட் ஆக்கி வெளியிடுகின்றோம். இந்த சாதுர்மாசியம் 4 மாதத்தில் அன்னதானம் செய்கின்ற, உலகமெங்கிலும் அன்னதானம் செய்கின்ற பல இடங்கள்ல தனிநபர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்களுடைய சொந்த வருமானம் இல்ல அவர்களுக்கு தெரிந்த சில நண்பர்கள் கொடுக்கிற சொற்ப பணத்தை வைத்து தொடர்ந்து அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்ற சேவைகளை செய்கிறார்கள். அந்த நபர்களை எல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு 1,00,000 பணம், அதாவது இப்போ அந்த நபர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்னா அந்த ஆஸ்திரேலிய பணத்தில் 1,00,000 பணம், இந்தியாவில் இருக்கிறார்னா இந்திய பணத்தில் 1,00,000 பணம், இலங்கையில் இருக்கிறார்னா அவங்க பணத்தில் 1,00,000 பணம். அந்த மாதிரி எந்தெந்த நாட்டில் இருக்கிறார்களோ அந்த நாட்டில், கனடாவில் இருக்காங்கன்னா அந்த கனடாவில் 1,00,000 பணம், அந்த நாட்டினுடைய 1,00,000 பணம் தோடு அந்த 1,00,000 பணமுடிப்போடு கூடிய கைலாச அன்னலக்ஷ்மி விருது வழங்கப்படும். இப்போ கைலாசத்தின் அன்பர்கள் பக்தர்கள் மட்டுமில்லாம பொதுமக்கள் கூட யாரை வேண்டுமானாலும் இந்த விருதுக்காக நீங்க நாமினேட் பண்ணலாம். நாமினேஷன் பண்றது பெரிய ப்ராசஸ் இல்ல. இந்த kailasa.org இமெயிலுக்கு யாரை நீங்க நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அன்னதானம் பண்றவங்க அவங்களுடைய பேரு, விவரம், தொலைபேசி எண் சேர்த்து அனுப்பிட்டீங்கன்னா போதும். நாங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த விருதை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். இதுல ரெட் டேப்பிசம், பியூரோக்ரசி எதுவும் இல்லாமல் 2 தொடர்புகள், அதாவது 2 இமெயிலுக்குள்ள 2 போன் காலுக்குள்ளேயே அந்த விருது வழங்குகிற முடிவு எடுத்து விடப்பட வேண்டும். அப்படித்தான் கைலாசத்துக்கு உத்தரவு இடப்பட்டிருக்கிறது. contact@kailasa.org இந்த இணையதளத்திற்கு நீங்கள் இமெயில் அனுப்பிவிட்டால் இந்த பல நாட்டு வாலண்டியர்ஸ், பல நாட்டு கைலாசத்தை நடத்துகிற வாலண்டியர்ஸ் அந்தந்த நாடுகளில் பார்த்து அவரவர்கள் இந்த விருதுக்கு நாமினேட் பண்ணவங்களை ரீச் பண்ணி அந்த விருதுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்வார்கள். உலகம் முழுவதிலும் அன்னதானம் செய்கின்ற 1000 பேரை கண்டறிந்து 1,00,000 பணத்தோடு கூடிய கைலாச அன்னலக்ஷ்மி விருது வழங்கப்படும். 2வது, இந்த குறைந்த விலைக்கு உணவை அளிக்கின்ற 1 ரூபாய்க்கு இட்லி, 1 ரூபாய்க்கு வடை, 1 ரூபாய்க்கு டீ, இந்த 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு தோசை அப்படின்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. ஈவன் 10 ரூபாய்க்கு தோசை கொடுத்தால் கூட அது மிகப்பெரிய சேவை இந்த விலைவாசி விற்கின்ற விலைக்கு இந்த காலகட்டத்தில். இது போன்ற நபர்களை எல்லாம் கண்டறிந்து 1000 பேருக்கு இந்த சாதுர்மாசியத்தில் மட்டும் 1,00,000 பணத்தோடு கூடிய அன்னதாதா விருது
இந்த அன்னதான சேவைகளை பொறுத்தவரை செய்கின்றவர்கள் எந்த ஜாதி மதத்தைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம், பலன் எல்லோருக்கும் கிடைப்பவர்களாக இருக்கலாம். அதாவது பலன் பெறுபவர்கள், இந்த அன்னதானம் பெறுபவர்கள் எந்த ஜாதி மதத்தைச் சேர்ந்தவராகவும் இருக்கலாம், இந்த சேவையை செய்பவர்களும் எந்த ஜாதி மதத்தைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம். அன்னதானம் செய்பவர்கள் 1000 பேர் கண்டறிந்து 1,00,000 பணத்தோடு கூடிய கைலாச அன்னலட்சுமி விருதும், குறைந்த விலைக்கு உணவளிக்கின்ற பல கிராமங்கள்ல இப்பெல்லாம் யூடியூப்ல நிறைய பேர் போடுறாங்க. 1 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறாங்க, 2 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறாங்க, வெறும் 3 ரூபாய்க்கு தோசை கொடுக்குறாங்க, 1 ரூபாய்க்கு வடை கொடுக்குறாங்கலாம். எவ்வளவு பெரிய சேவை தெரியுமா இதெல்லாம்? மக்களுடைய பசி போக்குதல். இந்த மாதிரியான நபர்கள் அனைவருக்கும் கண்டறிந்து இந்த 4 மாதத்தில் 1000 பேருக்கு 1,00,000 பணத்தோடு கூடிய கைலாச அன்னதாதா என்கின்ற விருது வழங்கப்படும். அடுத்ததாக நிறுவனங்கள், மிகப்பெரிய நிறுவனங்கள் தொடர்ந்து அன்னதானம் செய்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அன்னதானம் செய்கிறார்கள். அது போன்ற நிறுவனங்களுக்கு ஒரு முக்கியமான நெட்வொர்க்கிங் சேவை, எந்த விதமான கமிஷனும் சர்வீஸ் சார்ஜஸும் இல்லாத நெட்வொர்க்கிங் சேவையை செய்ய போகின்றோம். அப்படின்னா என்னன்னா, கடந்த 27-28 ஆண்டுகள் 1994 இன்று வரை நானும் கைலாசத்தின் பக்தர்களும் சீடர்களும் ஒன்று சேர்ந்து உலகம் முழுவதும் கடும் உழைப்பினாலும் தியாகத்தினாலும் 140 நாடுகளில் சட்டப்படியான அங்கீகரிக்கப்பட்ட கைலாசாஸோட லெஜிட் பாடிஸ உருவாக்கி இருக்கும். அதுல 120 நாடுகள்ல சேரிட்டி ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கோம். சேரிட்டி ஸ்டேட்டஸ் தமிழ்ல எக்ஸாக்டா என்ன வார்த்தைன்னு தெரியல. சேரிட்டி ஸ்டேட்டஸ்னு பொதுவா சொல்வாங்க. இதுல பல நாடுகள்ல ரிசீவரா மட்டும் இல்லாம ரிசீவிங் ஏஜென்டாவும் இருக்கிறதுக்கான லெஜிட் ஸ்டேட்டஸ், லீகல் ஸ்டேட்டஸ் அப்டெயின் பண்ணியிருக்கோம். அதாவது நாங்கள் நன்கொடை பெறுவது மட்டுமல்லாமல் நாங்கள் மற்றவர்களுக்கும் நன்கொடைகளை வாங்கி கொடுக்கலாம், அந்த நன்கொடைகளுக்கும் வரி விலக்கு உண்டு அப்படின்ற அந்த லீகல் ஸ்டேட்டஸ பல நாடுகள்ல பெற்றிருக்கின்றோம். இந்த நெட்வொர்க்க எந்த விதமான சர்வீஸ் சார்ஜஸோ கமிஷனோ இல்லாமல் நிறுவனப்படுத்தி அன்னதானம் செய்கின்ற நிறுவனங்களுக்கு வழங்குகின்ற செயல் பண்ண போறோம். அப்படின்னா என்னன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். யாராவது ஒருத்தர் மலேசியாவிலோ இல்ல மதுரையிலேயோ காசியிலேயோ ஒரு நிறுவனத்தை உருவாக்கி தினந்தோறும் அன்னதானம் பண்றீங்கன்னா, உங்கள் நாட்டில் நீங்க சேரிட்டி ஸ்டேட்டஸ் வாங்கி இருக்கணும், வெளிநாட்டு பணம் பெறுவதற்கு அனுமதி வாங்கி இருக்கணும். அந்த மாதிரி பெற்ற நிறுவனங்களை எங்களுடைய வெப்சைட்ல, எங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய வெப்சைட்ல உங்க லிங்க போட்டு பொதுமக்கள் யார் உங்களுக்கு பணம் கொடுத்தாலும் நேரடியா உங்களுடைய வங்கிக்கே அது வந்து சேர்ந்துரும். இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு கைலாச அன்னபூரணி விருது அளிக்கின்றோம். நிறுவன மயமாக தொடர்ந்து அன்னதானம் செய்பவர்களுக்கு கைலாச அன்னபூரணி. இதுல என்னன்னா, உதாரணத்துக்கு சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஒரு அன்பர்
காசியில் அன்னதானம் பண்ணணும்னு நினைச்சாருன்னா கூகுள் பண்ணாருன்னா உங்களுடைய நிறுவனம் மேல வரும். எங்க கைலாசா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமா அவர் டொனேட் பண்ணா நேரடியா அது உங்களுடைய பேங்க்குக்கு போயிடும். ஆனா அந்த பணத்தை, வெளிநாட்டு பணத்தை வாங்கறதுக்கான லீகல் ஸ்டேட்டஸ் இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏடிஜி அப்புறம் எஃப்சிஆர்ஏ கிளியரன்ஸ், இந்த ரெண்டு எஃப்சிஆர்ஏ ஸ்டேட்டஸ் இந்த ரெண்டு இருக்கணும். மலேசியாவுக்கு அது மாதிரி ஒரு சில விதிகள் இருக்கு. அந்தந்த உள்நாட்டு விதிகள் படி நீங்கள் அதை பெறுவதற்கான சட்ட ரீதியான தகுதி உடையவர்களாக இருந்தால் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அதை வாங்கி கொடுத்துருவோம். ரெண்டாவது, ஆக்சுவலா அது டைரக்டா உங்க வங்கி கணக்குக்கே போயிடும். இப்ப யூடியூப் இந்த சேவை பண்ணும்போது சர்வீஸ் சார்ஜ் 30% எடுத்துப்பாங்க. சில நிறுவனங்கள் இந்த சர்வீஸ் சார்ஜ் எடுத்துப்பாங்க. நாங்க எந்த விதமான சர்வீஸ் சார்ஜோ கமிஷனோ இல்லாமல் பக்தர்கள் கொடுக்கின்ற, அன்பர்கள் கொடுக்கின்ற பணம் நேரடியாக உங்களுக்கு முழுமையாக போய் சேர்ந்து விடும். உங்களுடைய நாங்க ஒரு பாலமாக மட்டும் இருக்கின்றோம். நாங்க ஏற்கனவே கைலாசத்துக்காக கட்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உலகத்தில் இருக்க எல்லா சேவை நிறுவனங்களுக்கும் திறந்து விடுவது என்கின்ற முடிவெடுத்து இருக்கின்றோம். இந்த சாத்துர்மாசியம் 4 மாதத்தில் 1000 நிறுவனங்களை இது மாதிரி கைலாச அன்னபூரணி விருதளித்து அவர்களுக்கு உலகம் முழுவதிலிருந்தும் நன்கொடை பெற்றுக் கொள்வதற்கான வசதிகளை செய்து தருவோம். அடுத்தது, இந்து மதத்திற்காக உழைத்து இந்து மத சேவைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுதே ஏதாவது ஒரு காரணத்தினால் விபத்து போன்றவைகள் ஏற்பட்டு உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு பண உதவியும் பொருளாதார உதவியும் விருதும் வழங்குதல். இப்போ உதாரணத்துக்கு தஞ்சாவூர்ல இந்த கோவில் திருவிழாவின் பொழுது ஒரு விபத்து ஏற்பட்டு சில பேர் இறந்து விட்டார்கள், சில பேர் காயமடைந்தார்கள். அவர்களுக்கு ஒரு சிறு நன்கொடைய, சிறு உதவியாக 10,000 ரூபாய் ஒரு அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதலுக்காக கொடுத்து ஒரு சிறு விருது கொடுத்தோம். இப்ப அதை மேம்படுத்தி 1,00,000 பணமாக மாற்றி இந்து மதத்திற்காக சேவை செய்கின்றவர்கள் சேவை காலத்திலேயே அகால மரணம், விபத்து அல்லது எந்த காரணத்தினால் மரணமடைந்தாலும் அல்லது காயமடைந்தாலும் அவர்களுக்கு விருதுகள் வழங்குகின்ற, நம்பிக்கை தருகின்ற, ஆறுதல் தருகின்ற, அவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் தருகின்ற, யாராவது இறந்து விட்டால் அவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் தருகிற, காயமடைந்தவர்களுக்கு அவர்களுக்கு மருத்துவ செலவு மற்றும் அடிப்படை உதவி செய்கின்ற விதமாக 1,00,000 பணத்தோடு கூடிய விருதுகளை வழங்குகின்றோம். அடுத்தது, தனி ஒரு குடும்பமாக இருந்து வாழ்வாதாரத்திற்கு மிகவும் கஷ்டப்பட்டு, ஆனால் தங்கள் பாரம்பரிய கடமையை விடக்கூடாது என்று கிராம கோவில்களில் இருக்கின்ற சிவாச்சாரிய பெருங்குடி மக்கள், வைணவ ஆலயங்களில் இருக்கின்ற பட்டாச்சாரிய பெருங்குடி மக்கள், ஏழ்மையான நிலையில் இருக்கின்ற கிராம கோவில் பூசாரிகள், இவர்களையெல்லாம் கண்டறிந்து இந்த 4 மாதத்தில் குறைந்தபட்சம் 1008 பேருக்கு கைலாச ஆச்சாரிய விருது 1,00,000 பணம் கூடிய, அந்தந்த நாட்டினுடைய 1,00,000, எந்த நாட்டுல இருக்கவங்களுக்கு கொடுக்கிறோமோ அந்த நாட்டுல 1,00,000 பணத்தோடு கூடிய கைலாச ஆச்சாரிய விருது வழங்கப்படும்.
அதற்கடுத்து இப்போ கோவில் பூஜை செய்கின்ற திருமேனி தீண்டுவார், அவங்களுக்கு வழங்கப்படுற விருது ஒண்ணு. அதுக்கு அடுத்ததாக பல கிராமங்களில் தனி ஆளாக இந்த தேவாரம் திருவாசகம் கற்றுக் கொடுத்தல், திருப்பாவை திருவம்பாவை போன்றவைகளை சொல்லுதல், ராமாயணம் மகாபாரதம் போன்றவைகளை சொல்லுதல், இந்த ராமாயணம் மகாபாரதம் போன்றவைகளை எல்லாம் சிறு சிறு நாடகங்களாக, தெருக்கூத்துன்னு அந்த காலத்துல சொல்லுவோம், அது மாதிரி நடித்து காட்டுவதன் மூலமாக மக்களுக்கு இந்து மதத்தை அவர்களுக்குள் விதைத்த, நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த கிராமங்களில் தேவாரம் திருவாசகம் திருப்பாவை திருவம்பாவை சொல்லுகின்ற, ராமாயணம் மகாபாரதம் சொல்லுகின்ற அவர்களுடைய சேவை சாதாரணமானதல்ல. அந்த மாதிரியான நபர்கள் விளைத்த விதை, அவங்க விதைத்த விதையில் வளர்ந்தவன் தான் நானே கூட. திருவண்ணாமலையில நான் பிறந்து வளர்ந்த அந்த தெரு, திருவுடல் தெருன்னு பேர், அதோட எண்ட்ல பேகோபுர தெருவும் திருவுடல் தெருவும் சேர்ற அந்த இடத்துல திரௌபதி அம்மன் கோவில் ஒண்ணு இருக்கு. அந்த காலத்துல ரொம்ப சின்ன கோவில், இப்பதான் கொஞ்சம் பெருசா கட்டியிருக்காங்க. ரொம்ப சின்ன கோவில். வயதானவர் ஒரு 4-5 பேர் வந்து வருடா வருடம் தவறாமல் ராமாயண மகாபாரதம் சொல்லுவாங்க. அதிகம் பேர்லாம் கேட்கறது கூட மாட்டாங்க. மொத்தமே 10 பேர் தான் இருப்பாங்க. அதுல மேடையில் 5 பேர் இருப்பாங்க, கீழே ஒரு 5 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, அவ்வளவுதான். பகல்ல ராமாயணம் அல்லது மகாபாரதம் ரெண்டுமே, அதாவது அந்த மே மாசம் கோடை விடுமுறை நேரத்துல, சித்திரை மாசம் அந்த காலகட்டத்துல மகாபாரதம் சொல்வார்கள், மார்கழி மாதம் ராமாயணம் சொல்வார்கள். எனக்கு நல்ல நினைவு இருக்கு. காலையில கதை சொல்வார்கள், சாயந்தரம் அதே பெரியவங்களே வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டு நாடகமாக தெருக்கூத்தாக நடத்துவார்கள். அவர்கள் எல்லாம் அவர்களுடைய தியாகங்கள், சேவைகள், அவர்கள் எல்லாம் இந்து மதத்திற்கு செய்கின்ற சேவைகள் அளப்பரியது. அந்த சேவைகளை செய்கின்றவர்கள் அவர்களையெல்லாம் கண்டறிந்து இந்த 4 மாதம் சாதுர்மாசியத்தில் அவர்கள் எல்லோருக்கும் குறைந்தபட்சம் 1000 பேருக்காவது 1,00,000 பணத்தோடு கூடிய கைலாச ஞான சிரோமணி விருது வழங்குகின்றோம். அடுத்தது, ஒரு ஆச்சாரியர் மட்டும் இருந்து நடத்துகின்ற இந்த வேத பாடசாலைகள் பெரிய ஆர்கனைஸ்டா இருக்க மாட்டாங்க. தனி ஒருத்தரா உட்கார்ந்து ஒரு 3-4 குழந்தைங்க 10 குழந்தைங்களுக்கு வேதம் சொல்லிக் கொடுப்பாங்க. வறுமையை பற்றி கவலைப்படாமல் கடமை என்று நடத்துவார்கள். அவர்களை எல்லாம் கண்டறிந்து அவர்களில் 1000 பேருக்கு 1,00,000 பணத்தோடு கூடிய கைலாச வேத வித்யா சிகாமணி விருது வழங்குகின்றோம். ருத்ரதாண்டவம் திரைப்படம் எடுத்த ப்ரொடியூசர் திரு JSK கோபி அவர்கள் மெசேஜ் பண்றாங்க. அவர்களுடைய பிறந்த நாள், உங்களுக்கு பிறந்த நாள் நல்லாசிகள். திரௌபதியின் பேரருளால், அன்னை திரௌபதியின் பேரருளால் நீங்கள் என்றென்றும் எல்லா வளத்தோடும் வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன், ஆசி உரைக்கின்றேன். JSK கோபி அவர்களுக்கு 16 பெற்று ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் சூழ வாழையடி வாழையென வாழ்வாங்கு வாழ்ந்திட ஆசி உரைக்கின்றேன். அடுத்ததாக,
ஹிந்து மதம் சார்ந்த சேவைகள் செய்கின்ற யூடியூப் விளாகர்ஸ், கோவில்களை பத்தி, இந்து ஆலயங்களை பத்தி போய் விசிட் பண்ணிட்டு அதை பத்தி வீடியோ போடுறாங்க யூடியூப்ல. அப்புறம் இந்து சமயம் பத்தி சிறு சிறு செய்திகள் இந்த மாதிரிலாம் தொகுத்து வழங்குறாங்க இல்லையா. யூடியூப் மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக இந்து மதத்தை பரப்புகின்ற அது மாதிரி ஒரு 1008 பேரை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கும் 1,00,000 பணத்தோடு கூடிய கைலாச விருது வழங்குகின்றோம். இப்போ இது எல்லாமே பொதுமக்கள் யாரு வேணா நாமினேட் பண்ணலாம். இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 1000 பேரை கண்டறிந்து 1,00,000 பொன்னோடு 1,00,000 இந்த உள்நாட்டு பணத்தோடு கூடிய விருது இந்த 4 மாதங்களுக்குள் வழங்கப்பட்டுவிடும். ஒரு கேட்டகரியிலையும் 1000 பேர். இது பற்றிய டீட்டெயிலான விவரங்கள் விதிமுறைகளோடு இன்னும் ஓரிரு நாட்கள்ல சோசியல் மீடியால வெளியிடப்பட்டுவிடும். இந்த ஃபைல் கம்பைல் பண்ணி முடிச்சிட்டாங்க, வெளியிடப்பட்டுவிடும். பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் நாமினேட் பண்ணலாம். கைலாசம் நாம் மட்டும் சேவை செய்வதோடு நிறுத்தாமல் சேவை செய்கின்ற பலரையும் உற்சாகப்படுத்துகின்ற, உத்வேகப்படுத்துகின்ற, இன்ஸ்பயர் பண்ற, சப்போர்ட் பண்ற திருப்பணியை இந்த 4 மாதமும் நாம் செய்ய வேண்டும் என்று கைலாச அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்ளுகின்றேன். இதுல இன்னும் சில கேட்டகரி கூட சேர்த்திருக்கோம். இந்த 1 ரூபாய்க்கு மருத்துவம் பார்க்கறது, 10 ரூபாய்க்கு மருத்துவம் பார்க்கறது, அந்த மாதிரி பல வைத்தியர்கள் இன்னமும் இந்தியா, இலங்கை, மலேசியா போன்ற நாடுகள்ல இருக்காங்க. நேபாள், அது 10 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்கறது இன்னமும் இருக்காங்க. அவர்களை எல்லாம் கண்டறிந்து அவர்கள் எல்லோருக்கும் கூட 1,00,000 பணத்தோடு கூடிய கைலாய வைத்திய சிகாமணி என்கின்ற விருது வழங்க வேண்டும், வழங்கப்படும். இந்த சாத்துர்மாசியத்தில் மட்டும் 1000 பேருக்கு இந்த விருது வழங்கப்படும். அந்த வைத்தியர்கள் மேலை நாட்டு மருத்துவர்களா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சித்த மருத்துவர்களாகவும் இருக்கலாம். அந்தந்த உள்நாட்டில் கடைபிடிக்கக்கூடிய அந்த மருத்துவ முறைகள், அந்த நாடு அங்கீகரித்த எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் அதை கடைபிடிக்கின்ற, மக்களுக்கு சேவை செய்கின்ற மருத்துவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு விருது வழங்கப்படும். கைலாசவாசிகள், கைலாச அன்பர்கள் அனைவரும் இந்த சாத்துர்மாசியம் 4 மாதமும் தயவு செய்து உலகம் முழுவதும் இது போன்ற சேவை செய்பவர்களை எல்லாம் கண்டறிந்து அவங்களை இந்த விருதுகளுக்கு நாமினேட் பண்ணணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கின்றேன். நீங்க நாமினேட் பண்ணா போதும், நம்முடைய சன்னியாசிகள், நம்முடைய பெரிய சன்னியாச படை வச்சிருக்கோம் இல்லையா, அந்த படை சன்னியாசிகள் அவங்கள ரீச் அவுட் பண்ணி அந்த விருதுகள் அவர்களுக்கு போய் சேருகின்ற வேலையை செய்வார்கள். இந்து மதத்தினுடைய ஆணி வேராக இருக்கின்ற, கண்ணுக்கு தெரியாத அடித்தட்டு நிலையில் இந்து மதத்துக்காக சேவை செய்து கொண்டிருக்கின்ற வெகுஜன சமூகத்தினாலே கண்டறியப்படாத, பாராட்டப்படாத, பாராட்டுக்கு ஒரு பாராட்டுக்கான எதிர்பார்ப்பு கூட இல்லாமல்
பாராட்ட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு கூட இல்லாமல் பெரும் சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற தனி நபர்கள் மற்றும் சிறு சிறு நிறுவனங்களை எல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கெல்லாம் விருது வழங்கி கௌரவித்து உற்சாகப்படுத்தி அந்த பணியை இந்த 4 மாதமும் செய்ய வேண்டும் என்று கைலாசவாசிகள், சந்நியாசிகள், கைலாசத்தோட சாவரின் ஆர்டர் ஆஃப் கைலாசா, திருக்கையிலாய பரம்பரையான சாவரின் ஆர்டர் ஆஃப் கைலாசாவிற்கு வேண்டுகோள் வைக்கின்றேன். ஸ்தல யாத்திரை இந்து மதத்திலே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸ்தல யாத்திரை, இந்த கிராமங்கள்ல ஒரு சிறு குழுவை வைத்துக்கொண்டு திருப்புகழ் பாடிக்கொண்டு பழனிக்கு பாத யாத்திரையா கூட்டு போவார், சபரிமலைக்கு யாத்திரை கூட்டு போவார். குருசாமின்னு சொல்லுவாங்க அவங்கள, சபரிமலை கூட்டு போறவங்களெல்லாம். மகாராஷ்டிரா, உத்தர கர்நாடகாலெல்லாம் பண்டரிபுரத்துக்கு போவாங்க, அந்த வார்க்கரி யாத்திரைன்னு சொல்லுவாங்க. அந்த குழு தலைவர்கள் உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் அந்த ஏரியாவிலெல்லாம் காவடியா யாத்திரைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிறு குழுக்களை கிராமத்திலே ஒன்றிணைத்து அவங்கள அன்பர்களை கூட்டு போய் அந்த யாத்திரையை நடத்தி கூட்டு வருவாங்க. இந்த மாதிரி குருசாமிகள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவர்களில் 1000 பேருக்கு 1,00,000 பணத்தோடு கூடிய கைலாச யாத்திர சிகாமணிகள் என்கின்ற இந்த யாத்திரைகளை நடத்துகின்ற குருமார்கள் என்கின்ற விருதோடு கூடிய பணத்தோடு கூடிய விருதை அளிக்க வேண்டும். மிகப்பெரிய திருப்பணி நமக்காக காத்திருக்கின்றது. இப்ப நான் சொன்னது மாதிரி 21 கேட்டகரியில 1000 பேருக்கு விருதுகள் இந்த சாதுர்மாஸ்யம் 4 மாதங்களுக்குள் அளிக்கப்பட்டு விட வேண்டும். அதனால கைலாசவாசிகள் முழு வேகத்தோடு இயங்குமாறு, இந்த நபர்கள்ல பல பேர் அவங்களே அவங்களை நாமினேட் பண்ணிக்கிறதுக்கு தயங்குவார்கள் பல காரணங்களுக்காக. அவங்களை ஐடென்டிஃபை பண்றதும் அவங்களுக்கு இந்த விருதுகளை கொண்டு சென்று சேர்ப்பதும் நம்முடைய வேலை, நம்முடைய கடமை தான். அதனால பொதுமக்கள் எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை எல்லாரையும் தயவு செஞ்சு நாமினேட் பண்ணுங்க. இது நிச்சயமாக இந்து மதத்தினுடைய ஆணி வேராக இருக்கின்ற மக்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் பலத்தையும் அளிக்கும் இந்து மதத்தோட ஆணி வேருக்கு நீர்வார்த்த புண்ணியம் உங்கள் எல்லோருக்கும் உண்டாகும். இததான் அப்கிரேடட் நியூ பிகினிங் சொல்றேன். நாம நம்முடைய புது துவக்கத்தை இப்பொழுது செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றோம். நாம் மட்டும் சேவை பண்ணா போதாது. இன்னொன்னு, நம்முடைய சேவை பண்றதுக்கே எல்லாருக்கும் நாம ஒருத்தராலேயே சேவை பண்ணிட முடியாது. நம்ம ஒரு ஆர்கனைசேஷனாலேயே மொத்தமா எல்லாருக்கும் சேவை பண்ணிட முடியாது. பிராக்டிக்கலா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்.
எவ்வளவுதான் நாம அன்னதானம் பண்ணாலும் திருவண்ணாமலையில கிரிவல பாதையில பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் பண்ணலான்னு நினைக்கிறோம். ஆனா அந்த இடம் சின்னது அப்படிங்கிறதுனால 10 லட்சம் பேர் கிரிவலம் போனாங்கன்னாலும் நம்மளால அதிகபட்சமா 10% பீப்புளுக்கு அன்னதானம் பண்ணாலே அதிகம். ஏன்னா அங்க இடம் அவ்வளவுதான் நிக்க முடியும். ஆனா நாம செய்யறது மட்டும் இல்லாம அந்த பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் பண்ற பக்தர்களுக்கு உணவளிக்கின்ற இன்னொரு 10 நிறுவனங்களுக்கு விருதுகளோ மற்றவைகளை கொடுத்து அவர்களையும் உற்சாகப்படுத்தி சப்போர்ட் பண்ணோம்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் பண்ணலாம். இது ஒரு சின்ன உதாரணம். இது மாதிரி பல விதங்களில் நம்முடைய சேவையை விரிவாக்கி கொண்டு அப்கிரேடட் நியூ பிகினிங் உருவாக்க வேண்டும் என்று, இந்த 4 மாதத்திற்குள் இதை செய்துவிட வேண்டும் என்று கைலாசவாசிகளை, நமது திருக்கைலாய பரம்பரை பக்தர்களை வேண்டி கேட்டுக் கொள்ளுகின்றேன். அது மட்டும் இல்லாம கொரோனா காரணத்துக்காக உலகம் முழுக்க இருக்கிற எல்லா கைலாசத்தையுமே மூட சொல்லிட்டேன். முதல்ல சொல்லி இருந்தோம். இப்போ பல நாடுகள்ல பொது நிறுவனங்கள், ஆலயங்கள், ஆதீனங்கள், பொது நிறுவனங்களை திறப்பதற்கு அரசாங்கங்கள் அனுமதி வழங்கிவிட்டன. எந்தெந்த நாடுகளில் எல்லாம் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டதோ, ஐ திங்க் இந்தியாவில் வழங்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், மலேசியாவிலையும் வழங்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், ஆனா கனடாவிலையும் யூஎஸ்லயும் வழங்கப்பட்டு விட்டதா அப்படின்னு தெரியல எனக்கு. எந்தெந்த நாடுகளில் அந்த உங்கள் உள்நாட்டு அரசாங்கம் அனுமதி வழங்கி இருக்கிறதோ அந்த நாடுகளில் எல்லாம் மீண்டும் கைலாசங்களை பரமசிவன் அருளாலே திறந்து அந்தந்த நாட்டினுடைய அந்தந்த கைலாசங்களுடைய என்ன காரணத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த காரணத்தை ஃபுல்லா அப்கிரேடட் நியூ பிகினிங்கா துவங்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் உதாரணம் சொல்லணும்னு நினைச்சனாலே திருவண்ணாமலை தான் எனக்கு முதல்ல வரும். அதனால திருவண்ணாமலை அந்த கைலாசத்தை ஏன் உருவாக்கினேன் அப்படின்னா, அண்ணாமலையாரே கதி அப்படின்னு சொல்லி அங்க வந்து வாழுகின்ற சாதுக்கள், சந்நியாசிகள், சிவனடியார்கள் என்னுடைய கணக்குப்படி ஒரு 5000 - 10,000 பேர் இருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். ஒரு ரஃப்பான கணக்கு. அவர்கள் எல்லோருக்குமான அடிப்படை தேவைகளை ப்ரொவைட் பண்ணணும். உணவு, குடிநீர், உடை, மருத்துவ வசதி, தங்கறதுக்கு அங்க இடம் இல்லை. ஆனா இந்த அடிப்படை தேவைகளை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கைலாசத்தை உருவாக்கின. இப்ப அந்த கைலாசத்தை நிர்வாகம் செய்கின்ற சன்னியாசிகள் இந்த நோக்கம் நான் உருவாக்கும் பொழுது ரொம்ப தெளிவா ரைட்டிங்லயே கொடுத்திருக்கேன். அந்த நோக்கத்தை பெரிய அளவுல போர்டா மாத்தி உங்களுடைய தொலைபேசி எண், உதாரணத்துக்கு குடிநீர் ப்ரொவைட் பண்ற அந்த பொறுப்புக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டியோ அந்த சன்னியாசியோட, நம்ம பக்தரோட, சன்னியாசியோ அல்லது பக்தரோ யாரோ அந்த பொறுப்பு, அந்த குறிக்கோளை போட்டு அவருடைய போன் நம்பரை போட்டுறணும். ஸோ அந்த சேவை யாருக்காவது தேவைப்பட்டு ஒருவேளை அது கிடைக்கலன்னா அந்த போன் நம்பர்ல கூப்பிட்டா உடனடியா அவங்களுக்கு அந்த சேவையை ப்ரொவைட் பண்ணணும். இப்படிதான் அந்த கைலாசம் நடக்கணும்னு என்னுடைய நோக்கத்தோடு உருவாக்கினேன். கொரோனா காரணத்தாலும் பல்வேறு காரணங்களாலும் நடக்க முடியாம மூடி இருந்தது. இப்ப மீண்டும் திறக்கப்படும் பொழுது நம்முடைய நோக்கத்தை நாம் உள்ளுக்குள் வைத்தில்லாமல் மிகப்பெரிய போர்டா மாத்தி வெளியில வச்சிட்டோம்னா, நாம ஒருவேளை நம்முடைய தார்மீக கடமைகளை மறந்தால் கூட இந்த சேவை தேவைப்படுபவர்கள் நம்ம கிட்ட கேட்கும் பொழுது உடனடியா நம்ம செஞ்சிருவோம்.
திருவண்ணாமலை கைலாசம் உருவாக்கப்பட்ட காரணம் என்னன்னா, அந்த ஊருக்குள்ள யார் அண்ணாமலையானே கதின்னு வந்து விட்டார்களோ அந்த எல்லா சந்நியாசிகள், சிவனடியார்கள், சாதுக்கள் மற்றும் மலைவலம் வருகின்ற பக்தர்கள், ஒரு மாதத்திற்கு 10 லட்சம் பேர் மலைவலம் வருகிறார்கள்னு நான் சராசரியா நினைக்கிறேன். அதாவது பௌர்ணமி, அமாவாசை மட்டுமல்லாது தினந்தோறும் கூட பல ஆயிரக்கணக்கான மக்கள் மலைவலம் வராங்க. எல்லாம் சேர்ந்து 10 லட்சம் பேர் ஒரு மாதத்துக்கு மலைவலம் வருவார்கள் என்று நினைக்கின்றேன். ரஃபா அவர்களுக்கு குறைந்தபட்சம் அன்னதானமாவது செய்வது, குடிநீர் அவைலபிள் ஆக்குறது, ஒரு நல்ல தூய்மையான தூய்மைப்படுத்தப்பட்ட குடிநீர். ஏற்கனவே இந்த ஆர்ஓ வாட்டருக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மொத்தமும் பண்ணி வச்சிருக்கோம். இவைகளை எடுத்து வெளியில வச்சு செல்லுகின்ற மக்களுக்கு அது உபயோகமாகிற மாதிரி செய்யறது. இந்த மாதிரி அந்தந்த நோக்கத்திற்கு அந்தந்த ஆசிரமங்களை, அந்தந்த ஆதீனங்களை, ஆசிரமங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, ரஃப் ஈக்குவலண்டான வார்த்தையா தமிழ் வார்த்தை ஆதீனம்னு யூஸ் பண்றேன். அந்தந்த ஆசிரமத்தோட இன்சார்ஜுங்க, அந்தந்த ஆதீனங்களோட இன்சார்ஜுங்க இந்த 4 மாதத்திற்குள் இந்த சேவைகளை எல்லாம் மீண்டும் துவங்கிவிட வேண்டும். இப்ப காசியில இருக்கின்ற ஆதீனம் இப்பதான் ஆக்டிவாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி உலகம் முழுவதும் இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி ஹரித்வார்ல ஒரு பக்தர் ஒரு நன்கொடையாக ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க, அங்க ஒரு ஆதீனம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா, சொத்துக்கு கற்பு, பணத்திற்கு கற்பு. சொத்திற்கு கற்புனா என்னன்னா, ஒரு அன்பர் ஆதீனம் ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக ஒரு சொத்தை கொடுக்கிறாருன்னா, நம்மளால முடிஞ்சா உடனே அந்த சொத்துல ஆதீனத்தை ஆரம்பிச்சு நடத்தணும். அப்படி இல்லைன்னா நாம நடத்த ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த சொத்து சும்மா இருக்கணுமே தவிர அதை வாடகைக்கு விடுவதோ, குத்தகைக்கு விடுவதோ, அல்லது வேறு பர்பஸுக்கு விற்பதோ எதுவும் நடக்கக்கூடாது. அதுதான் அந்த சொத்திற்கு கற்பு. உதாரணத்திற்கு ஹியூஸ்டன் முக்தி ரூபானந்தா அவர்கள் சென்னையில ஒரு பெரிய வீடு கொடுத்திருக்காரு ஆதீனம் ஆரம்பிக்கணும்னு. அது ஆரம்பிக்கிறது நமக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஏன்னா அதுல ஒரு சன்னியாசி போட்டு அதை விக்கிரகங்கள் பிரதிஷ்டை பண்ணி முறையா நடத்துறதுக்கு. எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, நம்ம ஆரம்பிக்கிற வரைக்கும் வாடகைக்கு விட்டுறலாமே சாமின்னு. நோ, கிடையாது. சொத்திற்கு கற்பு. அது சிவனுக்கு அப்படின்னு அவர் நன்கொடை கொடுக்கிற அந்த பக்தர் முடிவு பண்ணிட்டார்னா உடனடியாக அவர் மனசுல நினைச்ச உடனே அந்த வினாடியே பரமசிவ பரம்பொருள் சூக்ஷ்மமாக அந்த இடத்துல குடியேறிடுறாரு. ஸ்தூலமாக பெருமானுடைய அர்ச்சாவதாரத்தை அங்க பிரதிஷ்டை பண்ணி எப்ப நாம ஆரம்பிக்கிறோமோ அது நம்முடைய பொறுப்பு. ஆனா அது வரைக்கும் கூட அது வேறு வாடகைக்கோ, குத்தகைக்கோ, விற்பனைக்கோ எந்த வேறு மாற்று செயல்கள் செய்யப்படக்கூடாது. ஆரம்பிக்கிற வரைக்கும் பூட்டி வைங்க. அப்பதான் நமக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும், அவர் கொடுத்து இன்னும் நாம ஆரம்பிக்காம இருக்கிறோமே அப்படின்னு. அப்ப சீக்கிரமா வேக வேகமா வேலையை செஞ்சு அதை ஆரம்பிப்போம். இதுதான் அந்த சொத்திற்கு கற்பு. பரமசிவனுக்கு ஆலயம் அமைக்கணும்னு ஒரு பக்தர் நினைச்சிட்டார்னா நினைச்ச உடனேயே அந்த சொத்தில் சூக்ஷ்ம வடிவத்தில் பரமசிவ பரம்பொருள் குடியேறி விடுகிறார். ஸ்தூல வடிவத்திலே அவருக்கு விக்கிரகங்கள் அமைத்து பூஜை புனஸ்காரங்களோடு அதை நடத்துகிறது நம் பொறுப்பு. அது நாளானாலும் வேறு காரணத்துக்கு அது உபயோகப்படக்கூடாது. அதுதான் அந்த சொத்திற்கு கற்பு. இப்போ அந்த அவர் ஐயா முக்தி ரூபா ஐயா கொடுத்த சொத்திலே ஆதீனம் ஆரம்பிக்க போகிறார்கள். ஆரம்பிச்சிட்டாங்களா? பூர்ணிமை அன்று ஆரம்பித்து விட்டார்கள். குரு பூர்ணிமை அன்று விக்கிரகங்கள், இறைவனுடைய அர்ச்சாவதார திருமேனிகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு துவங்கிவிட்டார்கள். அதே மாதிரி உலகம் முழுக்க யார் எந்த சொத்தை என்ன காரணத்திற்காக கொடுக்கிறார்களோ அந்த கற்பு மாறக்கூடாது.
அதே மாதிரி பணம். ராமகிருஷ்ண மடத்திலிருந்து தான் இந்த சத்தியத்தை நான் புரிந்து கொண்டேன். இஞ்சி வாங்க கொடுத்த பணத்தை சுக்கு வாங்க உபயோகப்படுத்த மாட்டார்கள். ராமகிருஷ்ண மடத்தினுடைய பணக்கற்பு. நான் எப்பொழுதுமே என் சன்னியாசிகளுக்கு சொல்லுவேன், ராமகிருஷ்ண மடத்தின் நேர்மையும் இஸ்கானுடைய பக்தியையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ராமகிருஷ்ண மடத்துக்குள்ள உள்ள இன்சைடரா பல ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். அவர்களுடைய நேர்மைக்கு சமம் எதுவும் கிடையாது, யாரும் கிடையாது. உலகத்தில் நேர்மையின் உச்சம் என்றால் அது ராமகிருஷ்ண இயக்கம் தான். பரமசிவன் அருளாலே அவர்கள் திருவடியிலே இருந்து பார்க்கின்ற அந்த பெரும் பாக்கியத்தை எனக்கு அருளினார். என்னால பேர் சொல்லி சொல்ல முடியும். சென்னை ராமகிருஷ்ண மடத்தின் தலைவராக இருக்கின்ற தவத்திரு ஸ்ரீமத் கௌதமானந்தஜி மகாராஜ், அவருடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையை பர்சனலா அவர் பக்கத்திலேயே இருந்து பார்த்திருக்கேன். நேர்மையின் வடிவம், இன்டெகிரிட்டியோட எம்பாடிமெண்ட். கமலாத்மானந்தர், சுவாமி கமலாத்மானந்தர், மதுரை ராமகிருஷ்ண மடத்தின் தலைவராக இருக்கின்ற ஸ்ரீமத் சுவாமி கமலாத்மானந்தர், தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவராக இருக்கின்ற சுவாமி விமூர்த்தானந்தர், நாற்றம்பள்ளி ராமகிருஷ்ண மடத்தின் தலைவராக இருந்த சுவாமி சத்யஞானானந்தர், இவர்களெல்லாம் தனிப்பட்டு அவர்களுடைய நேரடியாக வாழுகின்ற பாக்கியத்தை நான் பெற்றிருந்தேன் பரமசிவன் அருளாலே. பெங்களூர்ல அல்சூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவராக இருந்த சுவாமி ராகவேஷானந்தஜி மகாராஜ், மயிலாப்பூர்ல ராமகிருஷ்ணா ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் இருக்கு, அதோட தலைவராக இருந்த சுவாமி வீதபயானந்தர். நான் சொல்லிக்கிட்டே போலாம். ராமகிருஷ்ண மடத்தினுடைய நேர்மை, அவர்களுடைய கற்பு, இஞ்சி வாங்க கொடுத்த பணத்தில் சுக்கு வாங்க மாட்டார்கள். எதற்காக அந்த நன்கொடை அளிக்கப்பட்டதோ அதற்காக மட்டும்தான் உபயோகப்படுத்துவார்கள். ராமகிருஷ்ண மடத்தின் நேர்மையையும் இஸ்கானுடைய பக்தியையும் என்னுடைய கைலாசவாசிகள் கற்றுக்கொண்டீர்களானால் நான் வந்த நோக்கம் முடிஞ்சிருச்சுன்னு நான் ஒரு பெரிய திருப்திக்கு வந்துருவேன். நம்முடைய கைலாசத்தினுடைய மடங்கள், பீடங்கள், ஆதீனங்கள் எல்லாமும் அந்த மடத்தோட இன்சார்ஜுங்க, நம்முடைய மடங்களுடைய பீடங்களுடைய இன்சார்ஜுங்க, நம்முடைய ஆதீனங்களுடைய இன்சார்ஜுங்க, நம்முடைய சந்நியாச பரம்பரை, அந்த பக்தர்கள், வாலண்டியர்கள், நீங்க எல்லாரும் இஸ்கானுடைய பக்தியையும் ராமகிருஷ்ண மடத்தினுடைய நேர்மையையும் கற்றுக்கொண்டீர்களானால் போதும். மொத்த ராமகிருஷ்ண இயக்கமுமேங்கய்யா அதிகபட்சமா 1,00,000 சன்னியாசிகள் தான். அது ராமகிருஷ்ண மடம் என்கின்ற முக்கிய மூல நிறுவனம். அதனுடைய உற்சாகத்தினால், உத்வேகத்தினால், இன்ஸ்பிரேஷனால உருவான பல ராமகிருஷ்ண ஆசிரமங்கள் எல்லாம் சேர்ந்து உலகம் முழுக்க 1,00,000 சன்னியாசிகள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா
அவர்கள் செய்திருக்கின்ற மிக பெரும் சேவை, நினைத்து பார்க்க முடியாத பெரும் சேவையை செய்திருக்கின்றார்கள். சுவாமி கமலாத்மானந்தஜி மதுரை ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவராக இருக்கின்றார். ஸ்ரீமத் சுவாமி கமலாத்மானந்தஜி மகாராஜ், இவருடைய பாதங்களில் வாழ்ந்திருக்கிறேன். இவங்களுடைய தியாகம், இவங்களுடைய நேர்மை, இவங்களுடைய எளிமை சொல்லி மாளாது, சொல்லில் அடங்காதது. அவருடைய பாதங்களில் தான் தமிழ் எழுத, படிக்க, புத்தகங்கள் எழுத, ஆர்டிகிள்ஸ் எழுதுறதுக்கு எல்லாவற்றையும் கற்றேன். சிறு வயதுல நான் படித்தது மரபுத்தமிழ். என்னுடைய ஆசிரியர் தமிழாசிரியர் மட்டுமல்லது தாய் வழிபாட்டனார், பெரியதாயார் வழிபாட்டனார். அவர் பாண்டுரங்கனார் அவர்கள் கற்றுக் கொடுத்த தமிழ் மரபுத்தமிழ். அது இப்ப நடைமுறை தமிழில் பேசவும் எழுதவும் நான் கற்றுக்கொண்டது சுவாமி கமலாத்மானந்தர் அவர்களுடைய பாதத்தில் அமர்ந்துதான். ஒரு தரம் நான் இந்த இயக்கம் எல்லாம், கைலாச இயக்கத்தை, நித்யானந்த இயக்கத்தை துவங்கி குருவாக ஒரு பெரிய சத் சங்கத்துக்காக மதுரைக்கு போயிருந்தேன். அப்போ சுவாமி மதுரையில தான், கமலாத்மானந்த சுவாமிகள் மதுரையில தான் இருக்காரு. எனக்கு தெரியாதனால அவருக்கு நான் அழைப்பு விடுக்க மறந்து விட்டேன். ஆர்கனைசருங்க அழைப்பு விடுக்க மறந்து விட்டார்கள், நானும் மறந்து விட்டேன். அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு அழையாமல் தானாக வந்து விட்டார். எனக்கு அடிவயிறு கலங்கி விட்டது. அழைக்காமல் விட்டது தப்பு அப்படிங்கிறது கலங்கியது. அவரை சிம்மாசனத்தில் அமர்த்தி நான் பக்கத்துல ஒரு சின்ன ஆசனம் விட்டு அமர்ந்து சத் சங்கத்தை முடித்த பிறகு அவர்கிட்ட கேட்டேன், சாமி கூப்பிடாம வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப மரியாதை குறைவு எதுவும் செய்து விடக்கூடாதுன்னு பயமாயிருச்சு அப்படின்னு. அவர் சொன்னாரே, ஒரு நல்ல ஆசிரியன் கற்றுக் கொடுத்த பிறகு சீடன் எவ்வாறு அதை உலகத்திற்கு சொல்லுகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் திருப்தி அடைவான். அந்த ஒரு அழகா ஒரு டிராயிங் போட்டு பாருங்க. பரமசிவன் குமாரசுவாமியாக முருகனிடம் பாடம் கேட்பார் பாருங்க. ஒரு நல்ல ஆசிரியன் தான் சீடனுக்கு கற்றுக் கொடுத்ததையெல்லாம் அவன் ஒழுங்காக சொல்லுகிறானான் கேட்டு குவாலிட்டி கண்ட்ரோல் QC பாஸ் பண்ணிட்டு தான் நிம்மதியாவாரு. அந்த மாதிரி QC பார்க்க தாண்டா வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. அவர்களுடைய பணிவு, தியாகம், நேர்மை இதையெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஒழுங்கா கத்து கொடுத்ததெல்லாம் சொல்றியான்னு பாக்குறதுக்கு தான் வந்தேன்னு சொன்னார். இது மாதிரி நேர்மையான இஸ்கானுடைய பக்தியும் ராமகிருஷ்ண மடத்தின் நேர்மையும் ஒன்றாகச் சேர்ந்த ஒரு 10 லட்சம் சந்நியாசிகளை உருவாக்கிவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடுதான் பரமசிவனுடைய திருவருளால் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். 10 லட்சம் பேராவது சேர்ந்த ஒரு சந்நியாச படையை பரமசிவனுக்காக உருவாக்கி அவர் பாதங்களில் சமர்ப்பித்தே தீருவேன். நான் தாங்குகின்ற விஷனுடைய சக்திதான் என்னை உயிரோடு வைத்திருக்கின்றது. அந்த சக்திதான் என்னை இயக்குகின்றது. பரமசிவன் பேரருளால் செய்தே தீருவோம். அவருடைய திருப்பணி
100 கோடி இந்துக்கள் இருக்கும் பிறப்பால். இன்னொரு 100 கோடி பிராக்டிசிங் இந்துஸ் இருக்காங்க, பிறக்கலைன்னாலும் பிராக்டிஸ் பண்றவங்க. உலகம் முழுவதும் இந்து மதத்தின் மீது சிம்பத்தியும், அதை யோகா மற்ற ஆயுர்வேதம் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றவங்க எல்லாம் 200 கோடி இந்துக்கள் பிறப்பாலும் பிராக்டிஸாலும் உலகம் முழுக்க இருக்கும். ஒரு 10 லட்சம் சன்னியாசிகளை நம்மளால உருவாக்க முடியாது, கட்டாயம் முடியும், செய்தே தீருவோம். பான் ஹிந்துஸ், பிராக்டிசிங் ஹிந்துஸ் எல்லாம் சேர்ந்து கட்டாயமா 200 கோடி இருக்கும். உலகம் முழுவதுமாக நிச்சயமாக நம்மால் 10 லட்சம் சன்னியாசிகளை உருவாக்க முடியும். ராமகிருஷ்ண மடத்தின் நேர்மையும் இஸ்கானின் பக்தியும், இஸ்கான் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு என்ன பெரும் நன்மை செய்ததோ, சேவை செய்ததோ, ராமகிருஷ்ண மடம் வேதாந்த சம்பிரதாயத்திற்கு என்ன பெரிய சேவையும் நன்மையும் செய்தார்களோ அதை சைவத்திற்கு கைலாசம் செய்துவிடும். சைவத்திற்கு கைலாசம் அதை செய்தே தீரும். பரமசிவன் அருளாலே செய்தே தீருவோம். எனக்கு வயசு 44 தாங்க ஐயா. அதுக்குள்ள பரமசிவன் அருளாலே சாதிக்காததும் இல்ல, சந்திக்காததும் இல்ல. பலதையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஸ்திரத்தன்மை வந்துருது. நம்மை பற்றி நமக்கே ஒரு தெளிவு வந்துருது. பிரச்சனைகளையே சந்திக்காம வளர்ற பசங்க எல்லாமே ஐடென்டிட்டி கிரைஸ்ல இருப்பாங்கய்யா. பிரச்சனைகளை சந்தித்து வளருகின்ற தலைவர்களுக்குத்தான் தன்னை பற்றி ஒரு தெளிவு இருக்கும், தன் நோக்கத்தை பற்றி ஒரு தெளிவு இருக்கும், தன் குறிக்கோளை பற்றி ஒரு தெளிவு இருக்கும். ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்காது. ஒரு தலைவனுக்கு வலி தாங்கும் தன்மைதான் வலிமை. ஒரு மீடியாக்கர் லெவல்ல ஒரு ரோட்ல சுற்றுற ரவுடி பசங்க இல்ல ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு மிரட்டி மாமூல் வசூல் பண்ற அந்த மாதிரியான நபர்களுக்கு தான் வலி கொடுக்கிற திறமை, மற்றவர்களுக்கு வலி கொடுக்கிற திறமை வலிமை. ஆனா ஒரு நல்ல தலைவனுக்கு கிரியேட்டிவா கான்ட்ரிபியூட் பண்ற அந்த மாதிரியான தலைவர்களுக்கு வலி தாங்குகின்ற திறன் தான் வலிமை. எனக்கு 44 வயசு தான் ஆகுதுங்கய்யா. நம்பர் தப்பா சொல்லிட்டேன்னா 44 கரெக்ட் தான் நினைக்கிறேன். 78ல பிறந்தேன், 44 வயசு தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பரமசிவன் அருளால நல்லா ஹெல்த்தியா இருக்கேன். நிறைய பேரு செத்து போயிட்டேன் வீடியோ போட்டிருக்காங்க போல இருக்கு. நான் இன்னும் எல்லாத்தையும் பார்த்து முடிக்கல. யூசுவலா கொஞ்ச நேரம் தினந்தோறும் ஒதுக்கி இதுக்காக எல்லாத்தையும் எனக்கு பிரீஃப் பண்ணிடுவாங்க. என் சம்பந்தப்பட்ட என்னுடைய இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்ட எல்லாம் எந்த இருந்தாலும் கிளிப்ஸ் எடுத்துட்டு வந்து எனக்கு காட்டிடுவாங்க. நான் இப்ப சமாதியில 3 மாசத்துக்கு பிறகு கண்ணு முழிச்சு பார்த்தா
4000 வீடியோ இருக்குங்கய்யா. 4000 வீடியோ 3 மாசத்துல போட்டிருக்காங்க. நான் எப்போ 4000 கிளிப்ஸையும் பார்த்து முடிக்கிறது? இந்த சிலபஸ் கவர் பண்ணி முடிக்காத எக்ஸாமுக்கு போற ஸ்டூடெண்ட் மாதிரி நான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நான் அதெல்லாம் பார்த்து முடிக்கல. நான் எப்படி எல்லாத்துக்கும் பதில் சொல்றது, இல்ல ரியாக்ட் பண்றது, ரெஸ்பாண்ட் பண்றது? அதனால இந்த 3 மாசம் வீடியோ போட்ட எல்லாரும் மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னால பார்க்க முடியல. அளவுக்கு மீறி போனதுனால ரஃபா எனக்கு பிரீஃப் மட்டும் பண்ணாங்க. சில இந்த மாதிரி இறந்து போயிட்டதால நியூஸ் போட்டிருக்காங்கன்னு. இப்ப எனக்கும் சந்தேகமா இருக்கு, உயிரோடு இருக்கனா இல்லையா. அதனால நம்ம 18 பட்டி கூடி அந்த காலத்துல எல்லாம் சந்தேகம் வந்தா என்ன பண்ணுவோம்? இதனால் அறிவிப்பது என்னவென்றால், நம்ம அரசருக்கு ஏற்பட்டிருக்கும் தீராத சந்தேகத்தை தீர்க்கும் பாடலை எழுதி கொண்டு வரும் புலவருக்கு 1000 பொற்காசுகள் முரசறிஞ்சு வெளியிடுவாங்க. இந்த காலத்துல எந்த புலவரை நமக்கு தேடுறது? இந்த காலத்துல எந்த பிரச்சனைனாலும் பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்றது யூடியூப்ல, சோசியல் மீடியால இருக்கவங்க தானே. அதனால அதாவது ரொம்ப முன்காலத்துல இந்த மாதிரி பாட்டு எழுதி கொண்டு வருகின்ற புலவர்களுக்கு பரிசுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் இந்த சில தலைமுறைகளுக்கு முன்னாடி ஊர் கூடி பஞ்சாயத்து பேசி 18 பட்டி கூடி பஞ்சாயத்து பேசி உண்மை எது அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இப்பெல்லாம் மீடியா, சோசியல் மீடியா கூடி பேசி முடிவு பண்றது தானே. அதனால அப்புறம் ராமசாமி வரல, கோவிந்தசாமி வரலாம் சொல்லப்படாதப்பா. எல்லாரும் கூடி எல்லா சோசியல் மீடியா, இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, எம்எஸ்எம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோசியல் மீடியா, யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பஞ்சாயத்து கூடி ஏதோ ஒரு வீடியோவை போட்டு பைசல் பண்ணி விடுங்கப்பா, நான் உயிரோட தான் இருக்கனா இல்லையா, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கப்பா. எப்படியோ எனக்கு வந்த சந்தேகத்தை தீர்த்து வைங்கப்பா, அவ்வளவுதான் எனக்கு. ரொம்ப தரோவா ஸ்டடி பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. எல்லா உள்ளுறுப்புகளும் 22 வயது ஆரோக்கியமான ஒரு இளைஞன் அந்த அளவுக்கு நல்லா இயங்குது அப்படின்னும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் யூஸ்வலா இந்த சமாதி போறதும், சமாதியில இருக்கிறதும், அதுக்கப்புறம் சகஜ சமாதிக்கு வந்து சத்சங்கம் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தான். இந்த முறை என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் காலம் அதிகமா போனதுனால கூட இருந்து பார்த்துக்கிற அந்த பக்தர்கள், சீடர்கள், சன்னியாசிகள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை சாமிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நாம தானே ஆன்சரபிள் அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சோன்னே, அதனாலதான் நான் என்ன சொன்னேன், சரிப்பா கவலைப்படாதீங்க, உங்க தைரியத்துக்காக, உங்களுக்கு அந்த பயம் இல்லாம இருக்கிறதுக்காக, உங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி இல்லாம இருக்கிறதுக்காக நீங்க யார் வேணாலும் பக்தர்கள், டாக்டர்ஸ் கூட்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்க வந்து கவனக்குறைவாக இருந்ததாக உங்கள் மேல யாரும், பக்தர்களோ இல்ல வேற யாரும் அன்பர்களோ பழி சுமத்த முடியாது. மெடிக்கலா நீங்க என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டீங்கன்றதுக்கான நீங்க திருப்திக்காக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதனாலதான் கண் விழிச்சு பார்த்தா நம்ம பக்தர்கள், டாக்டருங்க இருக்கலாம், எல்லாம் ஒரு படையை திரட்டி உட்கார வச்சிருக்காங்க. நான் சின்ன வயசுல இந்த மாதிரி சமாதி எனக்கு என்னுடைய குருமார்கள் பழக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, மலையில நிறைய குகைகள் இருக்கு, அங்கதான் உட்கார வைப்பாங்க. நான் சின்ன வயசுலயே இந்த மாதிரி என் குருமார்களோட கூட போனேன்னா வீட்டுல தேட மாட்டாங்க, அவங்க குருமார்கள் பொறுப்பா பார்த்துப்பாங்க அப்படின்னு. சில நேரம் 15 நாள், சில நேரம் ஈவன் 1 மாதம் கூட சமாதியிலே உட்கார வச்சு பழக்குவார்கள். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த சமாதியில தான் இருக்கேன், உயிர் போகல அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா,
அவங்க குருமார்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன முள் எடுத்து கால் விரலோ அல்லது கை விரல் நுனியிலையோ குத்தி பார்த்தா அந்த ரத்தம் வரும். அந்த ரத்தத்தை ஒரு இலையில தடவி பார்ப்பாங்க. அது ஒரு மூலிகை இலையில. அந்த மூலிகை இலை உடம்பு ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குன்ற அந்த பிராண லெவல், பிராணிக் லெவல் அதை காமிச்சிரும். இப்ப நாமெல்லாம் பிளட் டெஸ்ட் பண்றோம் இல்லையா, ஒரு சின்ன விரல்ல ஒரு சின்ன ஊசி குத்தி அந்த ரத்தம் எடுத்து பிளட் டெஸ்ட் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி என்னுடைய குருமார்கள் பண்ணுவாங்க. அது பிராணன் லெவலை காமிச்சிரும். அதனால நல்ல சேஃபா உயிரோட தான் இருக்காங்க, இறக்கல அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு மனிதன் இறந்து விட்டால் 6 to 8 மணி நேரத்துக்கு மேல ரத்தம் வராது. அப்படிதான் என்னுடைய குருமார்கள் கண்டுபிடிப்பாங்க. அவங்க சமாதியில இருக்கும் பொழுதும் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இப்படிதான் கத்துக் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு மூலிகை இலையை வச்சு சின்ன ஒரு உடம்புல ஒரு சின்ன ஊசியில குத்துனா அந்த வர்ற ரத்தத்தை சின்ன முள் எடுத்து குத்தி இந்த வர்ற ரத்தத்தை இந்த இலையில தடவி பார்ப்பாங்க. அப்புறம் இந்த பிராண ஓட்டம் தெரிஞ்சிரும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நம்முடைய முன்னோர்கள் இந்த அறிவியல்ல மிகப்பெரிய கரை கண்டவர்கள். எனிஹவ் நான் சொல்றேன் நான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்றதாக நம்பிட முடியுமா? நித்யானந்தா சொன்னா என்ன சொன்னாலும் அதை எவிடன்ஸ், விட்னஸ் இதெல்லாம் இருந்தா தானே நம்புவோம். அதனால நீங்க 18 பட்டியும் எல்லா தரப்பு சோசியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து கூடி ஏதாவது ஒரு பைசல் பண்ணி வீடியோ போடுங்கப்பா. ஒரு பைசல் பண்ணி விடுங்கப்பா, அவ்வளவுதான். நான் யூஸ்வலா ஏதாவது ஒரு நியூஸ் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பக்தர்களுக்கு என்ன சொல்லுவோம், அப்பா அவரு ஐயா சாணக்கியா சேனல் திரு ரங்கராஜ் பாண்டே ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்கப்பா, அந்த பார்த்துட்டு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறது அவருடைய சேனல் தான் பார்த்துட்டு முடிவு பண்ண சொல்லுவேன். ஒருவேளை ஏதாவது ஒரு இஷ்யூவை அவர் நியூஸ் போடலை அப்படின்னா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, விட்டுருப்பா, அந்த அளவுக்கு அது முக்கியத்துவமான விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லிடுவேன். இப்ப நானே உயிரோடு இருக்கணும் இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் என்ன பண்றது? அதையும் அவர் சேனலை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். நல்லது. நிறைய திருப்பணிகள் இருக்கு, செய்ய வேண்டிய திருப்பணிகள். இந்த 4 மாதம் சாத்துர்மாசியம், என்னுடைய 42வது சாத்துர்மாசியம். 3 வயசுல எனக்கு என்னுடைய குருமார்கள் மடியில உட்கார வச்சு பூஜை பண்ண வச்சு சாத்துர்மாசியத்தை துவக்கினார்கள். இப்போ 42வது சாத்துர்மாசியம் பண்றோம். சாத்துர்மாசியத்தில் இந்த எல்லா திருப்பணிகளையும் செய்து முடித்து விடுவோம். அதுதான் நாம உலகத்திற்கு நாம செய்யற நன்மைதான் பரமசிவனுக்கு சமர்ப்பிக்கிற காணிக்கை, நம்முடைய பக்தி.
அதாவது இந்தியாவில் இருக்கிற கைலாசங்கள் எல்லாம் தயவு செஞ்சு சமூக சேவையில போக்கஸ் பண்ணுங்க. அதை உங்களுடைய முதல் ப்ரையாரிட்டியா வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கு வெளியில இருக்கிற கைலாசங்கள், அமெரிக்கா மற்றும் கனடா, ஆஸ்திரேலியா, பல நாடுகள் இருக்கிற மற்ற கைலாசங்கள்லாம் 10,000ற்கு மேற்பட்ட இந்துக்கள் வசிக்கிற எல்லா ஊர்களிலும் ஒரு சிவாலயம் செய்வதுன்ற நோக்கத்தோடு செயல்படுவோம். ஒருவேளை அந்த ஊர்ல ஏற்கனவே சிவாலயம் இருந்தா இன்னொன்னு கட்ட வேண்டாம், ஏற்கனவே ஒரு ஆலயம் இருந்தா இன்னொரு ஆலயம் கட்ட வேண்டாம். 10,000ற்கு மேற்பட்ட இந்துக்கள் வசிக்கின்ற எல்லா ஊர்களிலும் ஆலயம் இல்லாவிட்டால் ஒரு சிவாலயம் செய்வது என்கின்ற நோக்கத்தை இந்தியாவிற்கு வெளியில் இருக்கின்ற எல்லா கைலாசங்களையும் இந்த 4 மாதங்களில் உங்களுடைய பிரையாரிட்டியாக எடுத்துக்கொண்டு வேலை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவுக்குள்ள இருக்கிற கைலாசங்கள் சமூக சேவையிலே இந்த பல்வேறு விதமான விருதுகள், அவார்ட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, இதுலெல்லாம் போக்கஸ் பண்ணி சமூக சேவைகளிலே போக்கஸ் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்தியாவினுடைய உடனடி தேவை ஆலயங்கள் இல்லை. அதுக்காக நான் ஆலயங்களை கற்றவர்களை குறை சொல்லல, இல்லை வேண்டான்னு சொல்லல, அது அவங்களுடைய விருப்பம். நம்ம கைலாசத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிறவர்கள், இந்தியாவினுடைய கைலாசத்தின் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள் எல்லாரும் தயவு செஞ்சு சமூக சேவையை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா எடுத்துக்கோங்கன்னு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். இந்தியாவுக்கு வெளியில இருக்கிற கைலாசம் எல்லாம் 10,000 இந்துக்களுக்கு மேல வாழற எல்லா ஊர்களிலும் ஒரு சிவாலயம் இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தை இந்த 4 மாதத்தில் முதல் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா செய்து கொள்ள வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம், மைக்ரோ ஃபைனான்சிங்னு. அதுக்கான லீகல் ஸ்ட்ரக்சர் பண்ணி முடிக்கல. அதுக்கான இப்பதான் லீகல் ஒப்பீனியன் ஸ்ட்ரக்சர்லாம் வந்துட்டு இருக்கு. வந்த பிறகு ஒரு மேபி ஒரு மாதத்திற்குள் அதை சட்டப்பூர்வமான ஒரு முழு வடிவம் கொடுத்து விட்டு அனௌன்ஸ் பண்றேன். அதோட நோக்கம் என்னன்னா, உலகம் முழுக்க இருக்கிற இந்துக்கள், இந்த சிறு குறு தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு வட்டி இல்லாத கடன் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. இந்து மதம் சார்ந்து எந்த சேவை பண்றவங்களுக்கும், இந்த கோவில் வெளியில பூ கட்டி விற்கிறவங்க, இல்ல கோவில் பிரசாத ஸ்டால்ங்க நடத்துறவங்க, கோவிலை சார்ந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை வைத்துக் கொள்ளுகின்ற கோயில் பெருங்குடி மக்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்கயா, கோயிலை ஒட்டி கடை வைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்துகிறவர்கள் கூட பெருமானுக்கு சேவை செய்பவர்களே. காரணம் என்னன்னா, அவங்கெல்லாம் அங்க இருக்கிறதுனாலதான் கோவில் உயிரோடு இருக்கின்றது. கோவில் பெருங்குடிகள்னு ஒரு 18 குரூப் கோவில்ல பூஜை புனஸ்காரங்கள் செய்து திருமேனி தீண்டுகின்ற சிவாச்சாரியார்கள் அவங்க, அடுத்து கோவிலை நடத்துகின்ற மணியம் பார்க்கிறவங்க, அடுத்து நான் திருவண்ணாமலை ஸ்ட்ரக்சரை சொல்றேன், எனக்கு திருவண்ணாமலை தான் தெரியும் நல்லா. அதனால இப்போ மலை மேல தீபமேத்திர நாட்டார் குலத்தவர்கள், அவங்க கோவில் குடி, கோவிலை சுத்தியே அவங்களுக்கும் வீடு இருக்கும். அதே மாதிரி தேர் புறப்படும் பொழுது பின்பக்கம் கட்ட போடுற அந்த குடிமக்கள், அவர்கள் எல்லாம் இந்த மாதிரி 18 குடி சேர்ந்ததுதான் கோவில் பெருங்குடி. நிச்சயமா கோவிலை சுற்றி கடை நடத்துபவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் செய்தாலும் அவர்கள் எல்லோரும் கூட கோவில் பெருங்குடி மக்களே.
அதனால இந்த மாதிரி இந்த கோவில் பெருங்குடி மக்கள் எல்லாருக்கும் வட்டி இல்லாத கடன் வழங்குகின்ற ஒரு திட்டம் அமைப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஒரு இன்டர்நேஷனலா இன்வால்வ்டு லீகல் ஸ்ட்ரக்சர், மைக்ரோ ஃபைனான்சிங்னு. அதை இன்னும் எங்களுக்கு 1 மாதம் தேவைப்படும். அதை லீகல் ஸ்ட்ரக்சரை பண்ணி முடிச்சுட்டு அனௌன்ஸ் பண்றேன். ஆனா இந்த விருதுகள் வழங்குவதற்கு தேவையான எல்லா லீகல் ஸ்ட்ரக்சரும் பண்ணி முடிச்சிட்டோம். சட்டப்படியாக இதை செய்து முடித்து விட்டோம். அதனால அது வழங்குறதுக்கு துவங்கலாம். இதை பார்க்கின்ற பொதுமக்கள், அன்பர்கள் வேறு ஏதாவது விதத்தில் கைலாசம் இந்துக்களுக்கு சேவை பண்ண முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய சஜஷன்ஸை இந்த kailasa.org இமெயிலுக்கு அனுப்பலாம். நிச்சயமாக அந்தந்த கைலாசங்களை நடத்துகின்ற அன்பர்கள், சீடர்கள், சன்னியாசிகள் அந்த சஜஷன்ஸை கட்டாயமா யூஸ் பண்ணுவாங்க. இது எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். இந்த 4 மாதங்களுக்குள் ஒரு புது ஆரம்பம், புதியதோர் ஆரம்பம், அப்கிரேடட் நியூ பிகினிங் நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டும் என்று கைலாசவாசிகள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்தடுத்து சத்சங்கங்களுக்கு தொடர்ந்து வர துவங்குகின்றேன். சகஜமா என்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் நானே செய்து கொள்ளுகின்றேன். நண்பர்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்கள். யாரும் என்னுடைய உடல் நலம் பற்றி கவலைப்பட வேண்டாம். காலையில எந்திரிச்சு என்னுடைய யோகா தினசரி கடமைகள், நான் அந்த ஆகமப்படி என்னுடைய வாழ்க்கை அமைத்து வைத்திருக்கிறேன். இந்த மரபு சைவ வாழ்க்கை. எப்பவுமே சொல்வேன், நிர்விகல்ப சமாதியில இருக்கும்போதுதான் நானும் பரமசிவனும் ஒன்று அப்படிங்கிற உணர்வுல இருப்போம். சவிகல்ப சமாதி, அடுத்த நிலை சமாதியில பரமசிவ பரம்பொருளுடைய பாகம் நாம், அவருடைய எக்ஸ்டென்ஷன் நாம் அப்படிங்கிற நினைவுல இருப்போம், உணர்வுல. சகஜ சமாதியில அவர் அம்மையப்பன், நாம் அவருடைய பிள்ளை அப்படிங்கிற நினைவுல இருப்போம். சோ சகஜ சமாதியில பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை மரபு சைவ வாழ்க்கை. காலையில எந்திரிச்ச உடனே திருநீர் பூசி, அப்படிதான் ஆகமப்படிதான், ஆகமம் சொல்ற வாழ்க்கை முறைப்படிதான் எந்திரிப்பேன். அதுல ஆகமத்தில், காமிக ஆகமத்துல சொல்லியிருக்க மாதிரிதான் பல் துலக்கிறதுல இருந்து தன்னை தூய்மைப்படுத்திக்கிறது வரைக்கும் எல்லாம் அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவேன். மண்ணால தன்னை தூய்மைப்படுத்திக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கங்கை மண் கலந்த சோப்பு கட்டி தான் உபயோகப்படுத்துவேன். அதுக்காக ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் அந்த வள்ளலார் சொல்ற கரிசலாங்கண்ணி வைத்து பித்தம், கபம் இவைகளெல்லாம் கிளீன் பண்ணிடுவோம். என்னுடைய தினசரி கடமைகளை நானே பார்த்து கொள்ளுகின்றேன். என்னுடைய ஒருவேளை உணவு வாழ்க்கை முறைக்கு வந்து விட்டேன். இப்போ தினம்தோறும் ஒருவேளை நல்லா சாப்பிடுறேன். யூஸ்வலா ஒருவேளை உணவு வாழ்க்கை முறை தான் அது. நல்லா சாப்பிடுறேன், ஹெல்த் நல்லா இருக்கு. நீங்க யாரும், பக்தர்கள் யாரும் பயப்பட வேண்டாம். நான் உயிரோட இருக்கனா இல்லையான்றது மட்டும் தான் சந்தேகமா இருக்கு. அது நம்முடைய யூடியூப் பெருங்குடி மக்கள் 18 பட்டியும் கூடி பஞ்சாயத்து பண்ணி சில நாட்கள்ல இந்த பஞ்சாயத்தை பைசல் பண்ணுவாங்க. மற்றபடி நான் ஆரோக்கியத்தோடு இருக்கின்றேன். என்னுடைய பூஜைகளை எல்லாம் தொடர்ந்து பண்றேன். இந்த சாத்துர்மாசிய பூஜை ரொம்ப நேர பூஜை, அதனாலதான் தொடர்ந்து தினந்தோறும் சத்சங்கத்துக்கு வராம இருந்தேன். இப்போ அந்த ரொம்ப நேர பூஜையும் பண்ணி சத்சங்கத்துக்கும் வரக்கூடிய அளவிற்கு நன்றாக இருக்கிறேன். அதனால இதுக்கு மேல தொடர்ந்து தினம் சத்சங்கத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்றேன். குறைந்தபட்சம் வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உங்களோட ஜஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பக்தர்களை பார்த்து பேசி உறவாடி விட்டு செல்வதற்காவது வரேன். நல்லது. நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதித்து முடிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். லெட்ஸ் ஆல் லிவ்
radiate with integrity, authenticity, responsibility, enriching, causing, living Shuddhat by the Saivam, the state, space, powers, being, superconsciousness, and Maha Kailasa of Paramashiva. Paramashivoham, Om Nithyananda Paramashivoham. The eternal bliss, Nithyananda. Thank you. Be blissful. Nithyanandam Jnanapadati Manual under the guidance of Supreme Pontiff of Hinduism, Jagadguru Mahasannidhanam, His Divine Holiness, Bhagavan Nithyananda Paramashivam. Let's start with the Sadguru Vandanam. Nithyanandam Paramasukadam Kevalam Jnanamurtim Dvandvatitam Gaganasadusham Tattvamasyaadilakshya Ekam Nityam Vimalamachalam Sarvadi Sakshi Bhutam Bhavatitam Trigunarahitam Sadgurum Tam Namami. Let's go through the disclaimers. Security measures. No photography, video, audio recording. Important cautions. Please be aware of the important cautions. Science of our manifestation is authentic, time-tested, scientific, and foolproof. The pramanas, the evidences, Shastra Pramana, the authentic scriptures, Shrutis, Vedagama stand as a foundation for Hinduism. Apta Pramana, the authentic, time-tested compilation of the experience of the sages, rishis, and enlightened masters, which is in terms with the Shastra Pramana. Atma Pramana. With Apta Pramana, a guru is able to experience and live the truth claimed by the Shastras.
Shakshi Pramana, manifestation and experience of the Guru's initiation in a disciple of a particular lineage which is demonstrable to the world. And Pratyaksha Pramana, having the truth validated by the scientific study. All the Pramanas are given for each of the power manifestation to go beyond what we understand as the logical mind to the superconscious space of oneness with Paramashiva, the deep unclutched state that we can experience as our physical reality, the higher intelligence space that Bhagavan again and again makes us understand through blessings, initiation, powerful cognition. Let's move to the Shastra Pramana. Shastra Pramana for the power of remote vision, for power of scanning for the secret objects, is taken from Vijnana Bhairava Tantra, Sutra 63, Dharana 40. सर्वं देहं चिन्मयं हि जगत्वा अरिभावयेत् युगपन्निर्विकल्पेन मनसा परमोदयः सर्वं देहं चिन्मयं हि जगत्वा अरिभावयेत् युगपन्निर्विकल्पेन मनसा परमोदयः. Bhagavan Paramashiva beautifully says, one should continuously cognize, keeping the mind beyond the moment of the thought, free from any doubt or root cognition, nirvikalpena manaha, that the whole body and even the whole universe indeed are simultaneously of the essence and nature of consciousness in the infinite space of oneness. Then the supreme awakening happens, where one manifests the cosmic body. Bhagavan Paramashiva beautifully explained how when you are in the samadhi, you are blessing the world. The more and more you are in the state of unclutched, simply you attract the right things, right people, right health, and everything becomes right in yourself and people around you. It is clearly seen that how when we stop running our past and establish ourselves few minutes as Paramashiva, we are constantly attracting the greatest reality in us. Bhagavan Paramashiva beautifully told how we can heal ourselves, we can have first ourselves in good relation with ourselves, and then the same thing reflects in the family, same thing reflects in the community and the country itself. The constant, Bhagavan beautifully says here, nirvikalpena manaha, root cognition. If the root cognition is only matter, what we understand as body, and only as body, we are in the delusion. When we are in samadhi, unclutched, as consciousness, as listening, observer, awakened, we are in the space of energy. And we are in the space of attracting the greater things. Mass attracts only mass. The more you are deluded, more you are attracting the delusion, which is pain, which is more suffering and more problems in your life. More you are unclutched, you are in the beautiful energy space. You are in the unclutched space, observing space, where you are in the presence of God itself. Paramashiva beautifully said, one of the place, ashram, there was a guru who said to the disciple, go and eat this fruit where nobody is there secretively, and eat this fruit and come back. And all the disciples went and ate the fruit and came back except for the one person. He said, I could not eat the fruit. The guru asked, why didn't you eat the food? He said, I could not find a place where you are not there. So I cannot experience a place, secretive place where I can eat this fruit. That is the whole truth. Bhagavan says how ISKCON, the Bhakti, consciousness is the pure form that exists everywhere, which is manifesting. Bhagavan beautifully said, the God is the one which is manifested as God particle in you. Constantly we are Paramashiva, manifested as Parashakti. The experience is ultimate when we establish ourselves as that in the unclutched space. The more we are unclutched,
more we are able to receive this as the higher truth, living as an intelligent being in higher dimensions, higher possibilities, who we came here to planet Earth to create the greater science of power manifestation and the greater science of Bhagavan blessing as our reality in the physical reality, attracting all the auspiciousness, abundance, and bliss. Bhagavan Paramashiva beautifully gives how the story of Sudama, how he was so connected to Krishna, Parandama. All the things he did, he was a Brahmanyani who came down to live and enjoy Parandama. So he came down and only lived as how Krishna would eat, how Krishna would sleep, how Krishna would do everything in his thought, word, and action, continuously lived as only Krishna. Not that he did not have anything in the outer world, he lived in the outer world, but did not suffer from the outer world because he was established in unclutched samadhi space continuously and enjoying only Krishna. That is why when Krishna met him, the only reference where Krishna has tears in his eyes because he melted when he saw Sudama. That is what Bhagavan says, how the ISKCON group melt in Parandama. More and more when you melt in your Guru, you realize your true self, who you are as the ultimate space of oneness. Bhagavan Paramashiva beautifully gives us such powerful space to manifest the powers of Paramashiva. Before we go into the detail of the power itself, here beautifully the devotee is actually doing a scanning and beautifully saying what is the hidden object, the remote vision, clearly explaining the detail. Looks like there's some technical problem. Ma Geeta has dropped out. So Ma Sakala will be having one more volunteer who will be asking you. Alright. Now Ma Mautmita, Ma'am Nitya Mahajayananda is ready here to share with you where she is seeing your Ganesha deity. Nityananda Ma. So when I scanned, I saw that the Ganesha idol is on an altar. The altar has 4 pillars and there are also other deities with him. The altar is in a bedroom off to one side, and the Ganesha is white and shiny with red marks down his nose. And the Ganesha is also in a room where there is a lot of sunlight shining through, and around Ganesha there are incense sticks, and it smells also like very auspicious. So, yeah. Wow. Okay, so you all can see the Ganesha that she described is exactly as the deity that she is showing in front of all of you. So beautifully you can see all this great science, and again Paramashiva is showing us the possibility of each of us that we can experience as a greater reality. Power manifestation is a space where you understand in physical reality you can map all this greater science. Rishis, Ganas, Siddhas, so many of them have manifested all these powers. We know all the Purana stories. But why are we not able to manifest that? Is constantly we are toxin with all the chemicals. That is why Bhagavan says 21 minutes every day when we are in the deep samadhi, all the toxin gets cleared and simply the third eye awakens and you can manifest all these powers. And the easiest way to manifest powers is causing others. And the best thing Bhagavan has given to reach out to everybody and give the signs to 1 crore people, causing them also to experience the deep unclutched space. It is not very difficult. As long as you are living in your past, which is even now science says 95% of your time is just spent in the past. Very rarely when we are in the present moment. Our past, 75% of the past is nothing but negative comments.
So constantly we are running a riot on ourselves. And how do we get out of that? Bhagavan says, whenever you unclutch, you are Paramashiva. Whenever you're not unclutched, you are again confused, chaotic person. Like Bhagavan says, we are driving a car without a clutch, brake and a steering wheel. We don't know why we do what we do. We don't know where we are going. Ultimate chaos happens. When you're unclutched, you are not only in the space of oneness, but Paramashiva flows through you, manifesting all the best things in your life. More and more you work with the unclutched space. Again and again, you are in the space of attracting what you want, and you can manifest that as your physical reality. You don't have to do anything else. Just be in the unclutched space whenever you're doing everything, and you will see such phenomenal manifestation of reality. Today, as an experiment, we are going to do this small workshop where we are going to work on the remote vision. Write down the things that are lost, which it's not absolutely lost, but you want to find something and you know somebody else knows the detail of it, so that you can verify the detail, or you can call up somebody and ask that what they want us to find, and you can write down. The Balasans of Nithyananda Gurukul, like this, they find the passport, their passcode, or they find the pin code, they find the all kinds of details, absolutely just like that. Even the cell phone missing, they are able to find out. And many people who come to ashram always ask, Balasan, tell me where it is, and they simply find out. All this is a simple tool that we already have. All we need to do is connect to our higher dimensions. We are not just the length, breadth, depth, but we are 14 dimension, higher intelligent being. We are Paramashiva in this body. Again and again, Bhagavan says that we are Paramashiva in this body, experiencing and celebrating Paramashiva. So all we are going to do is write down things that you want to find, which you can verify, and write down and keep it under the granite slab, Paramashiva Shila it's called. Take the Jnananjan, apply in your third eye, on your temple and on the Paramashiva Shila if you have the Jnananjan. And all that we need to do is unclutch and completely get into the space of oneness with Paramashiva and chant the Mahavakya. When you sit straight with the head, neck and spine in a straight line, the Kundalini energy raises to your Agnya. When you start bringing your awareness to Agnya, you are bringing new dimensions to you. Again and again, when you bring yourself to the higher chakras, you are in the higher frequency. You are in the lower chakras, that is fear, greed, anger, any incompletion. You are running a riot on your system, and literally you are a matter. The higher chakras, when you're in gratitude, when you're in love, when you're in compassion, when you're in peace, you're in higher chakra, your frequency is high. So you are experiencing the higher reality, attracting the best things, the positive things. Lower is only negative and higher is positive. It is a basic science, it is intelligence, that's all. The more and more you live as unclutched, more and more you are aware of what you're doing throughout the day, and more you're established as Paramashiva, you are in the higher frequency zone. The more you're unconsciously doing what you're doing, as always, your root pattern is running your life and destroying your life. More you run as Paramashiva, not ready to compromise anything with the past, letting go the past completely and establishing yourself only as Paramashiva, only in the bhakti, only in the moments of joy of the darshan of Bhagavan, completely in the oneness with Paramashiva, then you are in the space of expansion and attracting the right things. And all we are going to do is chant the Mahavakya intensely, continuously for few minutes, unclutching from every thought that we have. Clutching is we getting engaged with the thought leads us to another thought. Unclutching is we are not bothered about any thought. We are in deep oneness, the bhava with Bhagavan himself as a deep core, who he is inside us, constantly radiating our very space, our very dimension in this reality. Get to that space and chant the Mahavakya. When you hum the Mahavakya, when you chant the Mahavakya,
your frequency raises. And whenever you're in listening, you're unclutched. Whenever you listen to anything, even the outer world, whenever you're in listening, whenever you're in love, you are unclutched, present moment, quantum space. You are attracting the right reality that you want. Few minutes, let's chant the Mahavakya in deep samadhi space, just dissolving into Paramashiva's lotus feet, disappearing into Paramashiva's lotus feet, and manifesting the power of remote vision. Let's start few minutes collectively, all of us chant the Mahavakya and experience the deep oneness. Sit with 25 heads and 75 eyes and 50 hands as gods and goddesses. Bhagavan's presence is simply so vibrant here. You will experience such miracles and auspiciousness simply happening in your life. Start chanting the Mahavakya with a deep listening. Nithyananda Paramashivoham. 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 Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Varni open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the powers in all our third eyes. Nithyananda Paramashivoham. 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 Nithyananda
Paramashivoham. Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Vanni open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the powers in all our third eyes. Om Nithyananda Paramashivam. Om Nithyananda Paramashivam. Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. 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 Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Vanni open up, manifest in all of us.
Paramashiva overflow, manifest the powers in all our third eye. Nithyananda Paramashivoham. 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 Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Varni open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the powers in all our third eye. Nithyananda Paramashivoham. Nithyananda Paramashivoham. Slowly, very slowly, open your eyes. Whatever Paramashiva has shown, verify that thoroughly whether you have got the details correct, and then share it. Take a picture of that and share it in tinyurl.com/powermanifestation or in your social media. It can be TikTok, it can be Instagram, it can be any social media. Go on sharing how samadhi creates such a beautiful experience in you. Powerful cognition that Bhagavan has said to cause others. Bhagavan says extreme power manifestation is extreme causing. Extreme causing is extreme power manifestation. If you want to manifest in your life, go on sharing to the world. It is not enlightenment. You are alone getting enlightenment. You becoming the whole. Like how you don't eat only for your tongue. You eat for your health, your body, your bones, your blood, everything that you understand you're a whole when it comes to food for your body. Same way, understand all this great truth that is given to us is for the whole humanity. And go on sharing. Bhagavan said, our Facebook has 5,000 friends. Create more friends, more groups, and share all this deeper truth to the world. If Paramashiva is real and he is manifesting in all of us as reality, more and more we enjoy, celebrate, and share this great science, we will be dissolved in that to create our own reality as Paramashiva. The greatest science of causing, Bhagavan has said, which is more powerful than any tapas in the world, that he has clearly said,
Go on sharing and cause others for Charya Pada, that is yoga, puja, and the satsang and initiation and power manifestation, doing 21 minutes of deep unclutching samadhi space every day, and go on causing for all the basic things, and simply you'll see your space expanding so beautifully and manifesting all the powers. With that, let's thank Bhagwan and offer all this powerful cognition, power manifestation that we received at Bhagwan's lotus feet in deep gratitude, thanking Bhagwan for all the gifts from KAILASA that he's showering on each one of us every single day. And thanking all of you who stayed back and manifesting the powers of Paramashiva, receiving the prasada from Bhagwan himself directly into the space of oneness. Thank you for sharing all this deeper truth to the world. With that, let's end the session with the Purna Mantra. Let's sit straight with the head, neck and spine in a straight line. Bring Paramashiva to your third eye. Hold the space. Paramashiva is real in my thought, word and action. Seeing everything, everyone as Paramashiva as my reality. And now let's chant the Purna Mantra to end the session. Om Purnamada Purnamidam Purna Purnamudashyate Purnasya Purnamataya Purnamevavashishyate. Om Shanti Shanti Shanti. Hari Om Tat Sat Sarvam Bhagavate Sri Nithyananda Paramashiva Padukarpanamastu. Om Nithyanandam. Thank you so much. After the next darshan, satsang, we'll have more power manifestation session. You can join in through